அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கங்கள். இன்றைய இலவச மலர் மருத்துவம் அடிப்படை அறிமுக வகுப்பில் நாம் பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள், மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய உடலினுடைய இயக்கங்கள் என்ன, மனம் எப்படி உடலோட சேர்ந்து இணைந்து செயல்படுது அப்படிங்கிறதும், அந்த இணக்கமான தன்மைகள் இல்லாம போகும்போது நம்ம எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாகிறோம். அது நம்ம பிசிக்கல் பாடியில வரக்கூடிய டிசீஸா இருந்தாலும் சரி, அல்லது எமோஷனல் சொல்லக்கூடிய மென்டல் ரீதியான டிசீஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாகவும் பார்க்கணும், மன ரீதியாகவும் பார்க்கணும். ஏன்னா இந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிறது நம்ம மன ரீதியா கொடுத்து மன ரீதியான பிரச்சனைகளை சால்வ் பண்றது மூலியமா பிசிக்கல் டிசீஸ் அல்லது பிசிக்கல் எயில்மெண்ட்ஸையும் ரொம்ப அற்புதமா சரி பண்ண முடியும். ஆனா அது எப்படி நமக்கு சரியாகுது அப்படிங்கிற அந்த அடிப்படை தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அடிப்படையாக அவர்கள் உடல் சார்ந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கொடுக்கணுமா, அல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ் வரையும் சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிசீஸ் அல்லது எயில்மெண்ட்ஸ் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் சொல்லி, அது எதனால வரும் அப்படிங்கறத யாராச்சும் சொல்ல முடியுமா? எதனால நமக்கு மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ பிரச்சனைகள் அல்லது நமக்கு நோய்கள் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறது அடிப்படை காரணம், திஸ் இஸ் த ஒன்லி ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் 1 or 2 விஷயங்களை சொல்ல முடியுமா? எனிவன் ப்ளீஸ். சார், ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுறது கிடைக்கலன்ற ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. அது லைஃப்ல என்னவா வேணா இருக்கலாம். அது நினைச்சு எனக்கு அது நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், அதாவது லைக் கவலை, ஸ்ட்ரெஸ், அது அந்த மாதிரி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்னால உடம்பும் மனசும் பாதிக்கப்படுது சார். ஓகே. அப்ப என்னன்னா நமக்கு ஒரு விஷயங்களை நம்ம நினைக்கிறோம் அல்லது அச்சீவ் பண்றோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த டார்கெட் நமக்கு மிஸ் ஆகுது அல்லது நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கல அப்படிங்கும் போது நமக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ பிரச்சனைகள் வருது. ஸோ அதுதான் சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இங்க பிரெயின் அண்ட் பாடி அப்படிங்கிற கனெக்ஷன்ஸ்ல காட்டியிருக்கோம். அப்ப அந்த பிரெயின் அண்ட் பாடி அல்லது உடல் மற்றும் மனம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்க்கும்போது இரண்டுமே இணக்கமான தன்மையில அட்ஜஸ்டட் அண்ட் கனெக்டட், இணக்கமான தன்மையில சரியாக இருக்கும் பொழுது நமக்கு அலைன்மெண்ட் சரியா இருக்கும், நார்மலா இருக்கும், ஃபங்க்ஷனிங் அந்த எல்லாமே நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் அந்த லைஃப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனா இது நமக்கு மிஸ் அலைன்மெண்ட் ஆகுறதுக்கு, அப்நார்மல் ஆகுறதுக்கு அல்லது மால் ஃபங்க்ஷன் அல்லது ஈஸ் அப்படிங்கிறதா டிசீஸா மாறுது. அப்போ டிசீஸ் அப்படிங்கிறதும் வர்றதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய உணர்வுகள் அல்லது மனதிற்கும் உடலிற்கும் சரியான இணக்கமான தன்மையில் நாம செயல்படாம போறதுதான் காரணம். அப்ப இது எப்படி நமக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். சிறு வயதுகள்ல இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பொருள் மேல நம்ம ஆசைப்படுவோம், அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா ஒண்ணு அடம்பிடிப்போம், இல்ல அழுவோம், இல்ல கோவத்தை வெளிப்படுத்துவோம், இல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம உணர்வுகள் ஏதோ ஒரு வகையில நம்ம வெளிப்படுத்துவோம். அதே மாதிரி சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பொருள் கிடைக்கிற வரையும் தான் நமக்கு அதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவோம், அந்த பொருளை அல்லது அந்த பொம்மையை நம்ம அதே மாதிரி சரியா யூஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. அதை பிச்சு போட்டு அதை நம்ம பிச்சு போட்டு விளையாடுறதோ அல்லது அதை டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம். அதோட அல்டிமேட் பர்பஸ் என்னங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா அது நமக்கு அச்சீவ் பண்ணணும்னா கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அப்படியே நம்ம அது சரியாவே அந்த பொருட்களோட அந்த பொம்மைகளோட விளையாடணும் அப்படின்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை நம்ம தூக்கி போட்டுரும், அல்லது அது வேணாம், அடுத்த பொருள் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பொருளுக்கு நம்ம ஆசைப்படுவோம். இது கரெக்டுங்களா நான் சொல்ற விஷயம்? எல்லாராலும் ரிலேட் பண்ணிக்க முடியுதா ரொம்ப ஈஸியா? சரி, இப்போ நமக்கு எமோஷன்ஸ் எங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சிறு குழந்தைகளாக இருக்கும் போது அப்போ நமக்கு அறிவு பெருசா வேலை செய்யாது. வளர வளர நம்ம அறிவு வேலை செய்யும். ஆனா உணர்வு பூர்வமாக இயற்கையாக இருக்கக்கூடிய உணர்வுகளை நம்ம சரியா வெளிப்படுத்த மாட்டோம். குழந்தைகள் இருக்கும்போது நம்ம ஆடி ஓடி விளையாடுவோம், நிறைய சிரிப்போம், நிறைய அழுவோம், நிறைய தூங்குவோம், ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்போம். வளர வளர என்ன பண்றோம், சரியா தூங்குறது கிடையாது, சரியா ஆக்டிவிட்டிஸ் பண்றது கிடையாது, சரியா மனசு விட்டு சிரிக்கிறது கிடையாது. ஒரு துக்கம் அல்லது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மனசு விட்டு அயறதும் கிடையாது. அதே மாதிரி குழந்தைகள் என்ன பண்ணும், நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது. ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டது அப்படின்னா அதை கேட்கும். இவங்க நம்ம அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, இவங்க பயமுறுத்தவங்க இல்லைன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்போ அந்த முழுமையான தன்மை அப்படிங்கிறது குழந்தைகள் கிட்ட இருக்கும்.
அப்பதான் நமக்கு அந்த மனம் என்பது வந்து வெவ்வேறு விதமாக எப்படி வந்து செயல்படுது அப்படின்னு தெரியும். திடீர்னு ஒரு பொருள் கிடைக்கலன்னு என்ன பண்ணுவோம்? உடனே வந்து ரொம்ப அடம் பிடிப்போம். வேற ஒரு விஷயத்துல நம்ம வந்து திசை திருப்பி விட்டுட்டாங்க. வேற ஒரு விஷயத்த வந்து காட்டி நம்மள மாத்துறாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? உடனே வந்து அதுக்கு மாறிடுவோம். அப்ப நம்ம ஒரிஜினலா எந்த பொருள் மேல ஆசைப்பட்டோமோ அத பத்தி நம்ம மறந்துட்டு இருப்போம். அப்போ எல்லா வகையிலும் பார்த்தோம்னா, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறதோ அல்லது இயற்கையான அந்த மனதினுடைய அனைத்து ஒட்டுமொத்த தன்மைகளும் சரியாக வெளிப்படுத்தக்கூடிய தருணம் என்பது குழந்தை பருவம் மட்டும்தான். அப்ப குழந்தை பருவங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல காட்டியிருக்கிற மாதிரி பாடியும், மைண்டும் அலைனா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ பாடியும் மைண்டும் வந்து நமக்கு அலைனா இருக்கு அப்படிங்கும்போது, அந்த குழந்தைகளுக்கு வந்து பெரும்பாலான பாதிப்புகள் வந்து வர்றதில்ல. அப்படியே அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்புகள் வந்து வருது அப்படின்னாலும், குழந்தைகளாக இருக்கும்போது அதுக்கு மிக முக்கிய காரணம் யாரு அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ். அதிலும் மிக முக்கியமாக அந்த தாய் தான் வந்து காரணம். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு சீடு, ஒரு விதை எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த விதையில இருந்து என்ன உருவாகும்? மரம், செடி, கொடின்றது உருவாகி, அதற்கு அடுத்து ஒரு சந்ததிகள் வரணும் அப்படிங்கும்போது, நெக்ஸ்ட் வந்து ஒரு விதை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதற்கு அடுத்து அந்த விதையிலிருந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து வரும். அப்ப அந்த தாய் அல்லது அந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் சரியாக இருந்தாங்க அப்படின்னா, குழந்தைகளுடைய மன ரீதியான, உடல் ரீதியான தன்மைகள் அப்படிங்கிறது 100% சரியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய குழந்தைகளை சார்ந்து வந்து நிறைய தாய்மார்களும், நிறைய பேரண்ட்ஸும் என்ன பண்றாங்க? ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சார் குழந்தைக்கு வந்து இந்த மாரி இருக்கு, அந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப குழந்தைகளை பொறுத்தவரையில அதிகபட்சமா சொல்லலாம் அப்படின்னா, டீனேஜ் வரையில அப் டூ 12 இயர்ஸ். நமக்கு 13 இயர்ஸ் வந்து டீனேஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். 12 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், முதலாவதாக நாம் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் பெற்றோர்கள் மட்டுமே. பெற்றோர்கள சரி பண்ணோம் அப்படின்னாலே, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய 70-85% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் உடல் ரீதியா இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, சரியாயிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இந்த உடல், மனம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இப்ப நம்ம உடல பத்தி எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து தெரியும். கண் என்ன செய்யும்? கைகள் என்ன செய்யும்? காதுகள் என்ன செய்யும்? அல்லது வாய் என்ன பண்ணும்? அப்படிங்கிறது பொதுவா வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா மைண்ட்ல வந்து நமக்கு தாட்ஸ் எப்படி வருது? அத நம்ம எப்படி வந்து வெளிப்படுத்துறோம்? அப்படிங்கிறதெல்லாம் பெருசா வந்து நமக்கு தெரியாது. அதே மாரி நெறைய பீப்பிள்ஸ்க்கு வந்து தோணும். சார் நம்ம என்னதான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், செஞ்சாலும், சின்னதா ஒரு தவறு நடக்குது. அல்லது சின்னதா வந்து யாராச்சும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் குடுக்குறாங்க. அல்லது வந்து நமக்கு சக்சஸ் வரல அப்டின்னா, அப்போ உடனே நமக்கு டிப்ரஸ்ட் ஆகுறதோ, ஃபியர்னஸ் வர்றதோ இந்த மாரி அந்த மனநிலைகள்ல வந்து தன்மைகள் அப்டிங்கிறது வந்து வெவ்வேறு விதமாக மாறுபடும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கிய விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம ஏன் வந்து அதிகமா வந்து நெகட்டிவ் தாட்ஸ்க்கு போறோம் அப்டின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாக ஹியூமன் பாடிய பொறுத்தவரையில ஒரு நாளைக்கு அரவுண்ட் 60,000 அல்லது 50,000ல இருந்து 80,000 தாட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும், ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது அரவுண்ட் 40 to 50 தாட்ஸ். ஆனா இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அல்லது கிரியேட் ஆகக்கூடிய 60,000 இருந்து 80,000 வகையான எமோஷன்ஸ் அப்படிங்கிறத நாம உண்மையாவே வந்து அங்க வெளிப்படுத்துறோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ரோட்ல வந்து டிராவல் ஆகுறோம் அப்படின்னா, அது ஒரு கார்ல போறோம், அல்லது பஸ்ல போறோம், இல்ல வந்து நம்ம ஒரு பைக்ல போறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு சென்னையில ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மதுரை போனோம் அப்படின்னா, அதற்கிடையில வந்து நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும், நிறைய ஊர் இருக்கும். ஆனா எல்லா ஊர்லயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இறங்க மாட்டோம். அந்த பிளேஸ்க்கு நம்ம போக மாட்டோம். நம்மளோட டெஸ்டினேஷன் எங்க இருக்கோ, அதை சார்ந்து தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நம்ம டெஸ்டினேஷனை சார்ந்து நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது, இதற்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல இப்ப இந்த வரக்கூடிய இந்த தாட்ஸ்ல நம்ம கண்ட்ரோல்ல இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இந்த வரக்கூடிய தாட்ஸ்ல அரௌண்ட் 80% ஆஃப் த தாட்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த அரௌண்ட் 45,000 நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது இப்படி நடந்துட்டா என்ன பண்றது? அப்படி நடந்துட்டா அப்படிங்கிற பண்ற மாதிரியான ஒரு இப் அண்ட் அப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நடந்தாலும் ஏன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். நடக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இதை வந்து நம்ம ஏன் வந்து அந்த தாட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இப்ப 60 to அந்த 80,000 ஆஃப் தாட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றோம். அந்த தாட்ஸ் ஏன் வந்து கிரியேட் ஆகணும் அல்லது உருவாகணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்ல முடியுமா?
பிராக்டிக்கலா சொல்லணும். ஏன் அந்த தாட்ஸ் வந்து நமக்கு முக்கியம்? இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மன ரீதியான பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எஸ் ப்ளீஸ். அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய தாட்ஸ் நமக்கு ஏன் முக்கியம்? எனிஒன் ப்ளீஸ். சார் நம்ம கேள்விக்கான பதில் சம்டைம்ஸ் நம்மளோட தாட்ஸ்ல அது சம்டைம்ஸ் கிடைக்கும் சார். ஓகே. இப்போ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதா அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இப்போ ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம் ரைட் நவ். ஸோ எனக்கு வந்து அதை நினைச்சிட்டு நான் படுக்கும் போதோ இல்லை இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் தேடும் போதோ அது ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளுக்கு அது அந்த ஒரு சொல்யூஷன் எங்கேயாவது ஒரு டக்குன்னு கிளிக் ஆகும் சார். மேபி அந்த மாதிரி இருக்கலாம்ன்றது என்னோட அபிப்பிராயம் சார். ஓகே. அப்போ நம்ம ஒரு பிரச்சனைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறது ஆமா பார்க்கணும் சார். இல்லையா? ஆமா சார். சரி. ஆமா சார். ஓகே. ஓகே. வெரி குட். சரி. இப்போ அதே மாதிரி என்னன்னா இப்ப நம்ம அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம சென்னை டு மதுரை டிராவல் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம அந்த சென்னை டு மதுரை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது, டைரக்டா போயிட முடியாது. இடையில வந்து எந்த ஊரும் இல்லாம எந்த ஒரு பிளேஸ்லயும் ஸ்டாப் இல்லாம நம்ம போக முடியாது. அப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அப்ப நமக்குள்ள நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய வளைவுகள் இருக்கும், நிறைய ஊர்கள் இருக்கும், நிறைய கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸும் இருக்கும். எந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளா இருந்தாலும் சரி, நம்ம பிசிக்கலா மூவ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்க அந்த பிசிக்கலான மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு டைம் அப்படிங்கிறது இருக்கும், நேரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நேரம் அப்படிங்கிறத வந்து நமக்கு இங்க மிக மிக முக்கியமா இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அந்த மைண்டோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஈவினிங் அல்லது நைட்டுக்குள்ள நம்ம ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்புறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இருக்காது. இது கரெக்ட் தானே? காலையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோ ஈவினிங் வர்றதுக்குள்ள வந்து ஏன் இல்லாம போகுது? சார் மார்னிங்ல எஸ் இருந்து ப்ளீஸ். ஈவினிங் வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு ஒர்க்ல கமிட் ஆயிருப்போம். சோ நம்மளோட ஓகே. மைண்ட் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்ல கம்ப்ளீட்டா அதுல ஃபிக்ஸ் ஆயிடுது சார். ம். நைட்டு நம்ம So, தூங்குறதுனால காலையில எந்திரிக்கும் பொழுது பெரிய தாட்ஸ் அதிகமா இல்லாததுனால நம்ம ஃப்ரெஷ்ஷா இருப்போம். நைட் நம்ம கொஞ்சம் பிராணசக்தியை கிரகிப்போம். அதுவே வந்து காலையில எந்திரிச்சதுலேருந்து அப்படியே நிறைய தாட்ஸ் வர 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 நம்ம ஜீவகாந்த சிந்தனையிலே அதிகமா செலவாக ஒரு கட்டத்துல ஈவினிங்க்கு மேல ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஓகே. அப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு டாஸ்க் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த டாஸ்க் ஓரியன்டா போயிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், நம்ம மைண்ட் வந்து நம்ம சொல்ல பேச்சு வந்து கேட்காது, அதை பத்தி நம்ம வந்து அங்க பெருசா வந்து திங்கிங் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கும் போது அது உண்மையாவே அந்த சிம்டம்ஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வெளிப்படணும் அப்படின்னாலும் நமக்கு வெளிப்படாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஹைட் பண்ணி வச்சிருப்போம் அல்லது வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அது நம்ம வந்து ஹைட் பண்றோமா கண்ட்ரோல் பண்றோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த அரௌண்ட் 60 to 80,000 இந்த தாட்ஸ் இருக்கக்கூடியதுல எந்த ஒரு தாட் வேணாலும் நமக்கு அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனா அது நேரத்தை பொறுத்து எந்த நேரத்துல வெளிப்படும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இம்பேலன்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இது பொதுவா நம்ம மருத்துவமனைகளுக்கு போன ஒரு சில நேரங்களில் மூவிஸ் எல்லாம் பாக்குறோம்னா சொல்லுவாங்க, சார் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாத்தி இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ அந்த உயிர் பிரியும் போது அல்லது காப்பாற்ற முடியாத நிலையில இருக்கும்போது. ஆனா ஒருவேளை 2 மணி நேரமே முன்னாடியே போயிருந்தாலும் எல்லாராலுமே 100% வந்து ஒரு மனுஷனை வந்து காப்பாற்ற முடியுது அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப என்னன்னா அந்த நேரத்தினுடைய அடிப்படையில அந்த ஒரு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படணுமா அல்லது ஹைடா இருக்கணுமா அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்ணணும். அப்போ நேரங்களை பொறுத்து அந்த ஒரே எமோஷன்ஸ் அப்படிங்கிறது காலையில இருக்கக்கூடியது ஒரு விதமா இருக்கும், மாலையில இருக்கக்கூடியது ஒரு விதமா இருக்கும், மதியானத்துல இருக்கக்கூடியது ஒரு விதமாக இருக்கும். இப்போ ஒரே எமோஷன்ஸ் தான், ஆனா நேரங்களை பொறுத்தும் இடத்தை பொறுத்தும் சூழ்நிலைகளை பொறுத்தும் அதனுடைய வெளிப்பாடுகள் மாறும். அதாவது எமோஷன்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகல, ஆனா அந்த எமோஷன்ஸ் வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது நேரத்தை பொறுத்தும் சூழ்நிலைகளை பொறுத்தும் வெளிப்படலாம் அல்லது வெளிப்படாமல் போகலாம். ஆனா இப்ப வெளிப்படுது சார், ஓகே அப்படிங்கும் போது பிரச்சனை கிடையாது பெரும்பாலும். ஆனா வெளிப்படாம போச்சு அப்படின்னாதான் உடல் ரீதியா பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த கோபத்தை வந்து நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னா எனக்குள்ள அந்த ஆங்கர்னஸ், எனக்குள்ள அந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு வந்து இல்லாம போயிடும். ஐ வில் பி ரிலீவ்டு, நான் வந்து ஃப்ரீ ஆயிடுவேன். ஆனா அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் போது எதிரில் இருக்கக்கூடிய நபர்களோ அங்க ஏதாச்சும் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா
அதுல வந்து நமக்கு பிரச்சனை வரும். அதாவது நம்ம வெளிப்படுத்தும் போது எக்ஸ்டர்னலா தான் பிரச்சனை வருமே தவிர்த்து இன்டர்னலாக நம்ம பாடிக்கு வந்து பிரச்சனை வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்ற விஷயம் எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ் சார். புரியுது சார். புரியுது சார். சரி. ஆனா இங்க பாருங்க, இப்போ அந்த மனசுதான், அந்த எமோஷன் தான், ஒரே எமோஷன் நேரத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும்னு சொல்லிட்டோம் ஒண்ணு. இன்னொன்னு, வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், இப்ப நான் ஒரு மீட்டிங் போகிறோம் அப்படின்னா, இப்ப அந்த மீட்டிங்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப கோவப்பட்டு கத்தணும்னு என்ன ஆகும், அந்த மீட்டிங்ல நம்ம எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த மீட்டிங்னால என்னால சரியா வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. அதனால வரக்கூடிய பொருளாதார இழப்பீடுகள் எல்லாம் வந்து ஏற்படும். அப்போ உடல் சார்ந்த வரையில ஒரு எமோஷன்ஸ் நம்ம வந்து வெளிப்படுத்துறோம் அப்படின்னா உடலுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உடலை தாண்டி பொருளாதாரம், வாழ்வியல் அல்லது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் மத்த எல்லா விஷயங்களும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு இந்த இந்த கிளாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது. ஓகே சார், இப்போ வந்து நான் கோவத்தை வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சொசைட்டிலயோ இல்ல அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ இல்ல எனக்கு பொருளாதார இழப்பீடு ஏற்படுது. அப்ப அந்த எமோஷன்ஸ் நான் என்ன பண்றேன், ஹைட் பண்றேன், மறைச்சு வைக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு என்ன நடக்கும், வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா நடக்கும். ஆனா அந்த அடக்கப்பட்ட எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நேரத்தினுடைய அடிப்படையிலும் கால சூழ்நிலை அடிப்படையும் பொறுத்து எனக்கு என்ன பண்ணும், இன்டர்னல் ஆர்கான்ஸ்குள்ளயோ அல்லது உடலுக்குள்ளயோ எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எமோஷன்ஸ் வெளிப்படுத்தணும் அப்படின்னா வெளியே பிரச்சனைகளை கொண்டு வருதோ, அது போலவே அதை நம்ம மறைச்சு வைக்கும் போது அல்லது சரியாக அந்த உணர்வுகளை கையாள தெரியாத போது நமக்கு உடல் ரீதியாகவும் உறுப்புகள் ரீதியாகவும் அல்லது நோய்கள் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது கிளாரிட்டியா புரியுது எல்லாருக்கும்? எஸ் சார். சரி, அப்போ எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்தினா எனக்கு என் உடலுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா வெளியில எல்லாமே பிரச்சனை ஆயிடும். வெளிப்படுத்தாம போயிட்டேன் அப்படின்னா வெளியில பிரச்சனை கிடையாது, ஆனா என் உடலுக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ அந்த இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், சரியா வெளிப்படுத்தணும். இதுதான் வந்து நம்ம மலர் மருத்துவத்துல செய்யக்கூடிய மிக அற்புதமான விஷயம். அப்போ இங்க நம்ம மலர் மருந்துகளை பொறுத்தவரையில நம்ம ஹைட் பண்ணவும் வேணாம், எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம பிரச்சனைக்கு ஆளாகவும் வேணாம். அப்போ ஹைட் பண்ணாமே இருக்கணும், எக்ஸ்பிரஸ் பண்றது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்காத அளவுலயும் இருக்கணும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்னுடைய உடல் ரீதியாகவும் நான் வந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். இப்போ தெரியுதா நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ் சார், புரியுது. சரி, இப்ப ஓகே. எனக்கு ஒரு கோவம் நம்மளே வருது தாங்க சார் அப்படின்னா காரணம். எஸ். சார், இப்ப எனக்கு ஒரு கோவம் வருது அப்படின்னா அது நான் வந்து அதை வெளி காமிச்சு யாரையாவது திட்டுறேன் அப்படின்னா அது மத்தவங்களுக்கு பிரச்சனை, எனக்கு வெளியே போயிடும். இதே நான் உங்களுக்கு மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன் அப்படின்னா அது உடல் உடல் ரீதியா ரீதியா பாதிப்பு. மட்டும்தான். ஆமா, நீங்க வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா எமோஷன் ரீதியா பிரச்சனை கிடையாது, உடல் ரீதியாவும் பிரச்சனை கிடையாது. ஆனா அது வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த எமோஷனுக்கு சம்பந்தப்பட்டு யாரெல்லாம் வர்றாங்களோ, இப்ப நம்ம ஒரு ஸ்கூலா இருந்தோம் அப்படின்னா டீச்சர் இருப்பாங்க, ஒரு ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த நெட்வொர்க்குள்ள சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரோ அவர்கள் எல்லாருமே பாதிப்புக்கு ஆளாவாங்க. அல்லது அவர்களுடைய பாதிப்பு வந்து நமக்கு எமோஷனல் ரீதியா பாதிக்குமே தவிர்த்து உடல் ரீதியா பாதிக்காது. ஆனா இப்ப நான் கோவப்பட்டு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து வெளிப்படுத்திடுறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க, மறுபடியும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் வந்து ரிசீவ் பண்ண அப்படின்னாதான் அப்பதான் வந்து நமக்கு அது உடலுக்குள்ள வந்து ரிசீவ் ஆகும். மற்றபடி எனக்குன்னு ஒரு எமோஷன் கிரியேட் ஆகுது சார், அதை வந்து நான் வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னாலே யுவர் பாடி வில் பி ஆல் ரைட். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட் ஷோ பண்ணியிருந்தேன் இல்லையா, நார்மல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பாடிக்கும் மைண்டுக்கான கனெக்ஷன் நம்ம என்ன பண்றோம், சரியா வந்து எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கிற அர்த்தம். ஆனா அது மற்றவர்களை பாதிக்குதா அல்லது மற்றவர்கள் பாதிக்குனாலும் நம்ம மறுபடியும் பாதிக்கப்படுறோமா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி, அது வந்து ரியாக்ஷன்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷன் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். சரி, அப்போ வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா உடலுக்கு பிரச்சனை கிடையாது, வெளிப்படுத்தாம இருந்தா நமக்கு உடல் ரீதியா பிரச்சனை வரும். அப்போ உடல் ரீதியா பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடென்டிபிகேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப நமக்கு தெரியாததே ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நான் வெளிப்படுத்தினாலும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, வெளிப்படுத்தாம போனாலும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுதான் கேள்வி இல்லையா? எஸ் சார். சரி, அப்போ மலர் மருந்துகளை பொறுத்தவரை எல்லாமே ரெண்டே ரெண்டு விஷயம் தான்.
ஒன்னு நெகட்டிவ், இன்னொன்னு வந்து நியூட்ரல் அல்லது பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான். இதுவே நீங்க ஜோதிட ரீதியா பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கான்செப்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஜாதகம் என்பதே வந்து சாதகமான விஷயங்கள், அதுல நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மாத்தி மாத்தி எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அல்டிமேட்டா நம்ம பாக்குற ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பிரச்சனை இல்லாம இருக்கிறது நான் என்ன பண்ணும். அப்ப நான் நெகட்டிவா இருக்குன்னா பாசிட்டிவா இருக்குன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப எனக்கு இருக்கிறது வந்து பயம். அப்ப இல்லாம இருக்கிறது என்னது? என்ன இல்லைன்னு அர்த்தம் எனக்கு? யாராச்சும் சொல்ல முடியுமா? எனக்கு braveness. பயம். கரெக்ட். தைரியம். தைரியம் இல்ல. அப்போ 2 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன இருக்கு, என்ன இல்ல. அப்ப எது நெகட்டிவ், எது பாசிட்டிவ்? இப்போ பயம்ங்கிறது நெகட்டிவ், தைரியம்ங்கிறது பாசிட்டிவ். இப்ப எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா எனக்கு தைரியம் இல்ல அப்படிங்கிறது இன்டர்னலா நான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பயம் அப்படிங்கிறது வராது. எக்ஸ்டர்னலா இருக்கலாம், அது இன்டர்னலா இருக்கலாம். அந்த பயம் வந்து இல்லாம போகும். அல்லது அந்த பயம் எதனால வருதுங்கிறத பொறுத்து அந்த பயத்தை நம்ம போக்கிட்டோம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள தைரியம் வந்துடும். புரியுதுங்களா அது? Yes, sir. எஸ் சார். சரி. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை 2 விதமா பார்க்கணும். இப்ப என் கையில வந்து இப்ப காசு இல்ல அல்லது ஒரு கடன் இருக்கு அப்படின்னா, இப்ப கடன் என்பது இருக்கு. அப்ப என்ன இல்ல? பணம் என்பது இல்லை அப்படிங்கிறது. அப்ப நான் என்ன பணம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணு கடனை வந்து அடைக்கணும், அல்லது வந்து இன்கம் வந்து நான் ஜென்ரேட் பண்ணணும். இப்ப 2ல எது பண்ணாலும் கடன் பிரச்சனையும் போயிடும், பணமும் வந்து நம்ம கிட்ட சேர்ந்துடும். கரெக்டா? அப்போ எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கு, என்ன இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவா இருக்கணும். அதே மாதிரி மலர் மருந்துகளை பொறுத்தவரையில நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் இருக்கணும். அப்ப நமக்கு ஒரு ஃபியர் இருக்கு அப்படின்னா அங்க பயத்தை போக்குறதுக்கான விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலும் பயம் போனது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு தைரியம் அப்படிங்கிறது வரும். அல்லது பயம் அப்படின்னா நான் பயத்தை பத்தி எல்லாம் கன்சிடர் பண்ணல சார், நான் தைரியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நிறைய பேர் கோவிட் டைம்ல எல்லாம் வந்து கொரோனா வந்தது, ஆனா எல்லாரும் வந்து இறந்து போகல இல்லையா? இம்யூனிட்டி பவர் எல்லாம் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருந்து எமோஷனலி மென்டலி யாரெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியா ரிலீவ் ஆயிட்டாங்க. இப்போ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களுக்கு தான் அந்த சிவியர்னஸ், அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி 2 விஷயங்களாக ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிட்டியா வந்து பிரிக்க தெரியணும். அதாவது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அண்ட் ரைட் டு த பொசிஷன் அல்லது பாத் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன வேணுங்கிறது நமக்கு வந்து கிளாரிட்டியா தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கிளாரிட்டியா தெரிஞ்சது அப்படின்னா உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். சரி, இப்ப இந்த ஸ்லைட்ல ஷோ பண்ணிருக்கிறது யாராச்சும் ஒருத்தர் படிக்க முடியுமா? எனிஒன் ப்ளீஸ்? Yes, sir. We have Yes. around 12,000 to 60,000 thoughts per day. 80% are negative, 90% are repetitive. Over 50% have nothing to do with the present. 80% is about things that will never happen. 97% are unique, completely unfounded, and the result of a negative predisposition. ப்ரீடிஸ்போசிஷன். சரி, இப்போ அந்த 12,000 to 60,000 தாட்ஸ் பர் டே வருதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 40 to 50,000 தாட்ஸ்ங்கிறது வரும். அப்ப எப்படி வந்து நம்ம ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி சார் இந்த 60,000 தாட்ஸ்ல வந்து எந்த ஒரு தாட் வேணாலும் நம்ம அதை அந்த தாட்டை வந்து உணர்வு ரீதியா வந்து வெளிப்படுத்தலாம். அதை எந்த நேரத்துல வேணாலும் வெளிப்படுத்தலாம், எங்க வேணாலும் நம்மளால வெளிப்படுத்த முடியும். அப்ப அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்போ வந்து நமக்கு அந்த மைண்டும் பாடி கனெக்ட் ஆகுதோ அப்போ மட்டும் தான் அது வந்து வெளிப்படும். நீங்க சொன்ன மாதிரி காலையில இருந்து நம்ம வேலைக்கு போயிட்டோம் அல்லது வந்து பிசினஸ்ல இருக்கோம் அப்படின்னா அப்ப அது மேல கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது நமக்கு அந்த எமோஷன்ஸோ டென்ஷன் எல்லாம் பெருசா வந்து தெரியாது. ஆனா வீட்டுக்கு வர்றோம், வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக் எல்லாமே நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம வரக்கூடிய அந்த தாட்ஸ்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க, 80% நெகட்டிவ். அப்ப பொதுவாகவே நமக்கு வரக்கூடிய அந்த 60,000 தாட்ஸ் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு நிமிடத்திற்கு 40 50 தாட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு என்ன 80% என்ன நெகட்டிவ் தான். அப்போ 20% மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல 95% ஆர் ரிப்பிட்டேட்டிவ். அப்ப அந்த 60,000 தாட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல நமக்கு 95% அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ரிப்பிட்டேட்டிவ் நேச்சரா இருக்கும். இதுதான் வந்து நம்ம குழந்தைகளா இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த 95% ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறது பெருசா வந்து இருக்காது. 80% நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது பெருசா இருக்காது குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன தெரியாது, அது சுடும் அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி அந்த நெருப்பே வந்து அவங்களை சுட்டுது அப்படின்னாலும் இன்னொரு நாள் பார்க்கும்போது மறுபடியும் அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த நெருப்பு கிட்ட மறுபடியும் போகும். ஏன்னா நேற்று தான் நான் போய் நெருப்புல கையை வச்சேன்,
அது வந்து என்னோட விரல்களை வந்து சுட்டுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த யோசிக்கக்கூடிய தன்மையும் அந்த அறிவு வந்து பெருசா வந்து இருக்காது. அப்ப அந்த ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் இன்டெலிஜென்ஸா நம்ம வளராத போயிதோ அல்லது வந்து குழந்தைகள் இருக்கும்போதோ பெருசா வந்து இருக்காது. இப்ப நம்ம வளர வளர நம்மளுடைய நம்மளுடைய தாட்ஸ் நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு விஷயங்களை வந்து நம்ம பாக்குறோம், அல்லது நம்ம வந்து என்ன ரிலீஜனை ஃபாலோ பண்றோம், என்ன வந்து நம்ம எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்றோம், இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களால நம்ம என்விரான்மெண்டால கட்டமைக்கப்பட்டிருப்போம். இப்போ நம்மன்றது நம்ம மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ், நம்ம வேலை செய்யக்கூடிய அல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களால ஒட்டுமொத்தமா வச்சிருக்கிறது தான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. ஆனா எமோஷன்ஸ்க்கு அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா என்விரான்மெண்ட் வந்து நிறைய டிராவல் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, எமோஷன்ஸ் வந்து நம்ம பார்த்த மாதிரி எப்படி வந்து சரியா வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற தன்மை வந்து மாறி போகுது. எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பேர்ல அறிவுபூர்வமாக மட்டுமே வந்து அணுகும் பொழுது இந்த மனம் என்பது நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த எமோஷன்ஸை வந்து எப்படி சரியா வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாம போகுது. எப்படி வந்து நம்ம சரியா ஐடி பண்ணி வச்சிருந்தோம், மறைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா உடலை பாதிக்காம இருக்கும் அப்படிங்கிறத அறிவுக்கு தெரியவதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அறிவுங்கிறது வந்து நம்ம லேர்ன் பண்ணி கத்துக்கிறது. ஒரு விஷயங்களை வந்து நம்ம செய்யறது மூலியமாவோ, படிக்கிறது மூலியமாவோ, பார்க்கறது கேட்கறது மூலியமாவோ நம்ம அது வந்து ஒரு இன்டென்ஷனோட ஒரு அவேர்னஸோட தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வரும். ஆனா இந்த தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மை அறியாமலேயே வரக்கூடியது. தனிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப சடனா இப்ப நம்ம ஒரு டிராவல்ல போயிட்டே இருக்கோம், சடனா என்ன ஒரு நடக்குது அப்படின்னா நமக்கு அதை யோசிச்சு நமக்கு வந்து பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு பிரச்சனை சடனா வந்து நம்ம ஓரமா தப்பிச்சு ஓரம் நின்றுடுவோம். இந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்மளுடைய அறிவினுடைய நாலேஜ்னால நமக்கு வந்து வர்றதே கிடையாது. அது எல்லாமே அந்த 40 to 50,000 அல்லது 12,000 to 60,000 தாட்ஸ் வந்து நமக்கு டெய்லி ஓடிட்டே இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷத்துக்கு 40 to 50 தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு தாட் என்ன பண்ணும், அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல நேரத்தை பொறுத்தும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை பொறுத்தும் சடனா வந்து அந்த ஒரு தாட் அப்படிங்கிறது கிராஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளை காப்பாத்தியும் விடும். ஒரு சில நேரங்கள்ல அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம சரியா பாடிக்கும் மைண்டுக்கும் ஹேண்டில் பண்ணல தெரியல அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம எந்நேரமா மாட்டிட்டே இருப்போம். அது மன ரீதியான பிரச்சனையாகவும் இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். அப்ப நீங்க எப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான், பாடியும் மைண்டும் இணக்கமா இல்லாத தன்மை அப்படிங்கிறது தான் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வாயுவல் ரீதியாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த 80% வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான். அப்போ 20% மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஏன் எல்லாமே வந்து பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவ் புக்கை படிங்க, பாசிட்டிவ் நம்பர்களோட பழகுங்கன்னு சொல்றாங்கன்னா 80% அப்படிங்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. 20% மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கான எஃபோர்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய போட வேண்டி இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம இங்க கேதர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு 41 பீப்புள்ஸ் இருக்குல்ல, 41 பீப்புள்ஸ். இப்ப இந்த 41 பீப்புள்ஸ்க்குமே இந்த குறிப்பிட்ட 7:32 அந்த 20% பாசிட்டிவ் ஸ்டேட்ல இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா யாருக்கு வேணாலும் அவங்க இருக்கக்கூடிய இடம், அவங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை பொறுத்து அந்த 80% ஆஃப் நெகட்டிவ்க்குள்ள போகலாம். அப்ப ஏன் அப்படி போக முடியுது அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய தாட்ஸ்ல 95% ஆர் ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர். அப்ப இப்ப நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ரிப்பீட்டடா நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னா பல்வேறு விதமான கிளாஸஸ் வந்து நீங்க ரிப்பீட்டடா வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம கரண்டா இருக்கக்கூடிய நேச்சர் அப்படிங்கிறது ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர்ல 95%ல இருக்கும். அப்போ ஆல்ரெடி 80% வந்து நெகட்டிவாகவும் இருக்கு, 95% நெகட்டிவாகவும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக 85% என்னவா இருக்குன்னா திங்ஸ் தட் வில் நெவர் ஹேப்பன். இதெல்லாம் நிறைய பேர் இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது தெரியும், நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன், நான் எதுவுமே எழுதவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. கடைசியில பார்த்தா பாஸ் ஆயிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் வர்ற மாதிரி பர்ஃபார்மே பண்ணலன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு ஏன் இப்படின்னு தெரியலங்க, சடனா பார்த்தா நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வந்து சடனா சொல்றாங்க இல்லையா, நான் இந்த இடத்துக்கெல்லாம் வருவேன்னு சொல்லி நினைச்சே பார்க்கல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் ஏன் வந்து நமக்கு எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஏன் அடிப்படை காரணம் அப்படிங்கிறது புரியுதா? கிளியர்? எஸ் சார். எஸ் அப்போ 85% தாட்ஸ்ங்கிறது ஒருத்தர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து பிறக்கும் போது ராயல் ஃபேமிலியில இருந்தேன் சார், ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை, நான் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 85% நெவர் ஹேப்பன் தாட்ஸ் அப்படிங்கிறதுலாம் அது இருந்திருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க,
சார் நல்லா வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளா வந்திருக்கேன். என் லைஃப்ல நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நினைச்சு பார்த்தோம் பார்க்கல இந்த மாதிரி வந்து டாஸ்க் ஓரியன்ட் நம்ம திங்க் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட், அறிவினுடைய அனுபவத்தினுடைய பேர்ல வந்து நம்ம திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள். நல்லா படிச்சா நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் வரும் அப்படிங்கிறது ஒரு அறிவுபூர்வமான தாட்ஸ் தான். நான் படிக்கிற எல்லாருக்கும் நல்ல சம்பளம் வர்றது கிடையாது, நல்ல சம்பளம் வரக்கூடிய எல்லாரும் வந்து அதை சேவிங்ஸ் பண்றதும் கிடையாது. அப்போ இந்த நெவர் ஹேப்பன் அப்படிங்கிற கேட்டகரியில யார் எப்ப வேணாலும் வர முடியும், அது யார் எப்போ வருவோங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஓவர் 50% நத்திங் டு டு வித் த பிரசன்ட். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அதிகமா வந்து ஃபியூச்சர் சார்ந்தோ பாஸ்ட் விஷயங்களை சார்ந்தோ இறந்த காலம் அல்லது எதிர்காலத்தை சார்ந்தோ வந்து நம்ம நிறைய வந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம். நான் வந்து போன வருஷம் வந்து ஒரு பிளான்ல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அப்போ வந்து எனக்கு ஒரு 12 crores வந்து லாஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் அதே மாதிரி தவறுகள் நான் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா போன வருடம் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், அதுக்கு ஏத்த மாதிரி தான் பாஸ்ட் ஈவெண்ட்ல இருந்து தான் நம்ம பாடத்தை கத்துக்கிட்டு இப்ப வந்து புதுசா ஒரு விஷயத்தை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஆனா இது நம்ம அறிவின் மூலியமா மட்டுமே பாக்குறதுனால மனதிற்கு அது தெரியறது கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் புரியுது எல்லாருக்கும் கிளியரா? எஸ் சார். சூப்பர். அடுத்ததா பார்த்தோம்னா 97% ஆஃப் அன்ட்ரூ, கம்ப்ளீட்லி அன்ஃபவுண்டட் அண்ட் ரிசல்ட் ஆஃப் எ நெகட்டிவ் ப்ரீடிஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு வரக்கூடிய அந்த 60,000 தாட்ஸ்ல 97% என்ன சொல்றாங்க, அன்ட்ரூ. இதுதான் என்ன சொல்றாங்க பொதுவா, காதால் கேட்பதும் பொய், கண்ணால் பார்ப்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அப்படின்னா நம்ம ஒருத்தரோட இண்டிவிஜுவலோட அந்த நேச்சர் அப்படிங்கிறது 97% வந்து அன்ட்ரூவா இருக்கிற மாதிரியான தாட்ஸ் தான் வந்து நமக்கு டெய்லி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மினிமலிஸ்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா 80% நெகட்டிவ் ஸ்டேட், அப்போ 20% தான் பாசிட்டிவா இருக்கு. 95% ரிப்பீட்டேட்டிவ், அப்போ 5% மட்டும்தான் வந்து நமக்கு புது புது விஷயங்கள் தாட்ஸோ அல்லது வந்து சம்பந்த ஏதோ ஒரு ஃபியூச்சர் சார்ந்த அல்லது நல்ல ஒரு நடவடிக்கைகள் சார்ந்த இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 85% வந்து நெவர் ஹேப்பன். அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் ஏன் வந்து நடக்காம போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? சார் நான் இது நினைச்சு சார் ஆனா இது நடக்கவே இல்லை அப்படின்னா நம்ம 85% கேட்டகரி நம்ம வந்து இருந்தோம்னா அப்ப நினைக்கிறது எப்படி நடக்கும்? புரியுதுங்களா? கிளியர்? 85 நெகட்டிவா இருக்கிறதுனால அது பாசிட்டிவா நடக்கலையா? அப்படியா சார்? நோ நோ நோ. ஆல்ரெடி நம்ம 80% நெகட்டிவா இருக்கும், நமக்கு அந்த 60,000 தாட்ஸ் வருது இல்லையா, அதுல 85% அப்படிங்கிறது நெவர் ஹேப்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. அந்த 60,000 தாட்ஸ்ல 85% ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது நடக்காத விஷயத்தை பத்தியோ அல்லது நடந்திருக்கு இல்லாத மாதிரியான விஷயம் நம்ம இமேஜின் பண்றது, கற்பனை பண்றது, அதுக்காக பயப்படுறது அல்லது வந்து எக்ஸாகரேட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். சரி, இதுக்கு நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா இன்னும் வந்து கிளியரா புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம இந்த விஷயங்களை நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா அடுத்து கரெக்டா ஒரு 10 நிமிஷம் போதும், ஃபிளவர் எப்படி அழகா மொத்தமா முடிச்சிடலாம். சரி, இப்ப இந்த 85% அபவுட் தி திங்ஸ் தட் வில் நெவர் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அல்லது ஒரு லாட்டரியை வாங்குறோம், ஓகேங்களா? சரி, ஒரு பிசினஸே பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுடைய கிளையண்ட் வந்து நமக்கு வந்து செக் கொடுக்குறாங்க, எவ்வளவு ஒரு 10 crores வந்து செக் கொடுக்குறாங்க. இப்ப அந்த செக் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம், நமக்கு கிரெடிட் ஆகுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். இப்ப அந்த செக் வாங்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப பாசிட்டிவ், ஓகே எனக்கு பணம் வந்துருச்சு, என்கிட்ட காசு 12 crores வந்துருச்சு அப்படிங்கிற நினைப்புல இருப்போம். ஆனா ரியலா 12 crores நம்ம கிட்ட இருக்கான்னா கிடையாது. அந்த 12 crores-ஓட ஆமா 12 crores அந்த பணத்தினுடைய மதிப்புங்கிறது இங்க நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அறிவின் மூலியமாக நம்ம ஒரு செக் அப்படிங்கிற பேர்ல மாத்தி வச்சிருக்கோம். அப்போ பை சைனிங் த செக் அண்ட் பை ரைட்டிங் 12 crores அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு பெர்ஃபார்மாக்குள்ள எடுத்துட்டு வந்தோம்னா அதுவே நமக்கு 12 crores அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அறிவுபூர்வமா ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இது மனதுக்கு வந்து தெரியாது. இங்கே 12 crore தான் செக்ல இருக்கிறது 12 crore. அப்ப இங்க 12 கோடி வந்து உனக்கு வந்துருச்சு, கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதை நம்ம டெபாசிட் பண்றோம். 3 நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு கிரெடிட் ஆகும். அந்த 3 நாளைக்குமே நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம கிட்ட 12 கோடி இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ்ல இருப்போம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிருக்கோம், 12 கோடிக்கு அடுத்தது என்ன வாங்கலாம், இல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, வீடு வாங்கலாமா, நகை வாங்கலாம்னு சொல்லி அந்த 12,000 கோடிக்கு 12 கோடிக்கு அதை பத்தின பிளான்ஸ் எல்லாம் இருக்கும்.
அப்போ நமக்கு 12 கோடி ரியலாவும் வரல, அந்த 12 கோடி இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு ஃபியூச்சரை தாட்டை நம்ம திங்க் பண்றோம் இல்லையா, அதுவுமே அங்க எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல அப்படிங்கிறது தான். அது எப்போ சாத்தியம் அப்படின்னா 3வது நாளுக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்ல வந்ததுக்கு பின்னாடிதான் நமக்கு சாத்தியம். அப்போ இந்த 3 நாளைக்குள்ள அங்க பணமே நமக்கு வரல, ஆனாலும் பணம் வந்தது மாதிரியும், பணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்றோம் இல்லையா, இதுதான் வந்து 85% about the things that will never happen அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறிய உதாரணம். சரிங்களா, கிளியரா புரியுதா? எஸ் சார். ஓகே, அதே மாதிரி அதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம், அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இடத்தை பொறுத்தும் சூழ்நிலைகளை பொறுத்தும் எப்ப வேணாலும் வெளிப்படும் அப்படின்னு சொன்னோம். இப்ப அந்த 3 days நம்ம செக் வந்து டெபாசிட் பண்றோம் சார், அப்போ ஒரு பப்ளிக் ஹாலிடே வருது, இல்ல வந்து ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல பப்ளிக் ஏதோ ஸ்ட்ரைக் பண்றாங்க, அந்த 3 நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு 4 நாளைக்கு வந்து பேங்க் வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, 4 நாளைக்கு வந்து பேங்க் ஓபன் பண்ணல, அப்ப நம்மளோட தாட் எப்படி இருக்கான், ஐயோ 12 கோடி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த 4 நாளைக்கு நம்ம வருத்தப்பட்டு இருப்போம், எப்போ மறுபடியும் ஓபன் பண்ணுவாங்க, எப்ப அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுன்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் நிறைய ஆயிடும், உடனே நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ள போயிடுவோம். அப்போ அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த 60,000 தாட்ஸ்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களா இருக்கும்போது அது எப்ப எந்த பாயிண்ட்ல வந்து ஒரு எமோஷன் வந்து நமக்கு வெளிப்படும் அல்லது வெளிப்படாம போகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது இடத்தை பொறுத்தும் சூழ்நிலைகளை பொறுத்தும் நேரத்தை பொறுத்தும் வெவ்வேறு விதமாக ஆல்வேஸ் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா அது ஏன் மாறுது அப்படிங்கிறத அடுத்ததான் சொல்றேன். சரி, இது வந்து 85%. அப்புறம் 50% வந்து பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத சொல்லிட்டோம், 97% அன்ட்ரூன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் அல்லது நம்ம அறிவின் மூலியமாக நம்ம வந்து படிச்சியோ இல்ல வந்து நம்ம அனுபவத்துல கெயின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களோ நம்ம நம்ப வேண்டியது எத்தனை விஷயம், 3% விஷயங்களை மட்டும் தான் நம்ம வந்து பிலீவ் பண்ணணும். ஆனா நம்ம உடனே என்ன சொல்றோம், வாழ்க்கை அப்படின்னா தன்னம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முழு மனதாக 100% நம்ம நம்பிடுறோம். ஆனா அந்த 100%ல எல்லாமே எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களும் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுதான் உண்மை. சரி, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு சார் இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஃபிளவர் ரெமடியா ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மைண்ட் வந்து ஏன் வந்து இத்தனை தாட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், ஃபியூச்சர் பிளானிங்ஸ், அடுத்ததாக சர்வைவல் மெக்கானிசம். அப்போ ஒண்ணு பழைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதோ அல்லது ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு தாட்ல எப்படி இருக்கும், ஒண்ணு பழைய விஷயங்கள்ல இருந்து நம்ம கற்ற அறிவின் மூலியமா ஏதோ ஒரு வகையில பழைய விஷயங்களை பத்தி இறந்த காலத்தை பத்தி பேசுறது நினைக்கிறதுன்னு இருப்போம், அல்லது ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு அடுத்த நிலையில வரக்கூடியதான் சர்வைவல் மெக்கானிசம். இந்த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், எப்படி வந்து சர்வைவ் ஆகுறது, எப்படி வந்து போராடுறது, முயற்சி பண்றது, வெற்றி தோல்வின்னு சொல்றோம், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஆனா இதுக்கு இடையில வந்து நம்ம என்ன பண்றோம், முயற்சின்னு ஒண்ணு எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த சர்வைவல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ எல்லோரும் வந்து ஒரு சந்தோஷத்தை நோக்கியோ அல்லது பொருளாதாரத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருப்போம். ஆனா அது நமக்கு பாசிட்டிவாவும் முடியலாம் நெகட்டிவாவும் முடியலாம். ஆனா அந்த சர்வைவல் மெக்கானிசம் அப்படிங்கிறதுல எல்லோரும் 100% தெரிந்தோ தெரியாமலோ போராடி கொண்டிருப்போம் அப்படிங்கிறதா உண்மை. அந்த மாதிரி வந்து நம்ம பாடியும் மைண்டும் வந்து சரியா வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அந்த 60,000 தாட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அப்போ 60,000 தாட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாம பண்ணாது, அது மாடுகள் அப்படியே ஜென்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். எந்த நேரத்துல என்ன தாட்ஸ் அந்த சூழ்நிலையை பொறுத்து நேரத்தை பொறுத்து நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சடனா வந்து அது கேப்சர் ஆயிடும். அப்போ எப்படி வந்து நமக்கு ஒரு பவர் சப்ளை அப்படிங்கிறது வீட்டுக்கு 24 hours கிடைக்குது, ஆனா நமக்கு தேவையான நேரங்கள்ல நம்ம லைட் போடுறோம், மொபைல் யூஸ் பண்றோம், இல்ல வந்து ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாம் யூஸ் பண்றோம், டிவி யூஸ் பண்றோம் அப்படிங்கும் போது நமக்கு அந்த பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அது போல நம்மளுடைய தாட்ஸ் அப்படிங்கிறது டெய்லி நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிட்டு அது மட்டும் டிராவல் ஆயிட்டே தான் இருக்கும். நமக்கு தேவையான சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கேன் எனிஒன் ப்ளீஸ் கைண்ட்லி ரீட் those 3 points? Past experiences, memories and past events create a foundation for recurring thoughts. Wait. Future planning. ஓகே, இப்போ ரிகரிங் தாட்ஸ். அப்ப அங்க 95% ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ்னு ஒரு விஷயம் படிச்சோம் இல்லைங்களா, அப்ப அதுக்கு எது முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் மிக முக்கியமான காரணங்களா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அல்லது வந்து அது இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெக்கரிங் தாட்ஸ் அல்லது அந்த ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வராம இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட். Future planning, the mind continuously tries to
anticipate and prepare for future events. ஓகே. அப்போ நம்ம எப்படி பாஸ்ட்ங்கிறது வந்து ரெக்கரிங் தாட்ஸ் கொடுக்குதோ அது போல நம்ம என்ன பண்றோம் கண்டினியூஸா வந்து ஒரு விஷயத்த வந்து இப்ப நம்ம ஒரு 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 பைக்ல கார்ல போறோம் அப்படின்னா என்ன பண்றோம் அந்த ரோடு நம்ம ஒவ்வொரு பாதையில கடுக்கும் போது அடுத்தது என்ன வாகனம் வருது பள்ளம் இருக்கா மேடு இருக்கான்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் அதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு காரு பைக்கை வந்து டிரைவ் பண்ணி ரைட் பண்ணி போறோம் இல்லையா? அப்ப அந்த ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னா நம்ம அந்த ஜர்னின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த சர்வைவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நெக்ஸ்ட். Survival mechanism. Thoughts often stem from the brain's evolutionary function to keep us alert to potential dangers. ஓகே, வெரி குட். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டா மலர் மருத்துவத்தை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா the brain's evolutionary function to keep us alert to potential dangers. இப்போ நம்ம இங்க இருக்கோம். இப்ப பொதுவா வந்து ஒரு 2 நாடுகளுக்கு வந்து பொதுவா வந்து போர் வர மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ அந்த போர் நடைபெறக்கூடிய நாடு, அந்த வார் நடைபெற போகுது இல்லையா? அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப நம்ம இங்க கிளாஸ் கவனிச்சுட்டு கூடிய நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம வந்து ஃப்ரீயா ஜாலியா இருப்போம். ஆனா அவங்க வந்து எப்ப வந்து என்ன நடக்கும்னு தெரியாம பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ இடத்தை பொறுத்தும் அந்த பிரெயினுடைய எவல்யூஷனரி ஃபங்க்ஷன்ஸ். அப்ப என்னன்னா அந்த ஆதி காலத்துல இருந்த மனிதனுடைய தேவைகள் அப்படிங்கிறது அந்த விலங்குகள்ட்ட இருந்து காப்பாத்துறதும் 3 வேளை வந்து தான் சரியா வந்து சாப்பிட்டோம் ஒரு இடத்துல வந்து தூங்கணும் அப்படின்னா அதுவே போதுமானதாக இருந்தது. அப்ப இருந்த அதனுடைய நீட்ஸ் அப்படிங்கிறது வேற. இப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகள் என்பது முற்றிலுமாக வேறவா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரெயினுடைய எவால்யூஷனரி ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்மள ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம உயிரோட இருப்பதற்கும் உணர்வுகளோட இருப்பதற்கும் நமக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு அப்படிங்கிறதா. அப்ப இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நம்ம அந்த ரெக்கரிங் தாட்ஸ் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா அந்த பாஸ்ட் ரெக்கரன்ஸ் நேச்சர் இல்லாம நம்மளால என்ன சொல்ல முடியாது. பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம மெமரி பண்ணி அதை வந்து நமக்கு கன்வே பண்ணக்கூடிய நபருக்கு வந்து கன்வே பண்ண முடியாம போயிடும். அப்ப இந்த மாதிரி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற பேர்ல இந்த தாட்ஸ் தான் நம்மள ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மள நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? Yes, sir. Yes, sir. சரி, வெரி குட். என்னடா இன்னும் மலர் மருத்துவத்துக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. மலர் மருத்துவோட கான்செப்ட் எல்லாமே ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். அடுத்த 4 நிமிஷத்துல வந்து நம்ம இன்னும் எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு 7:50 8 மணிக்குள்ள ஃப்ளவர் ரெமடி கிளாஸ் வந்து டோட்டலா முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ளவர் ரெமடி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த தாட்ஸுடைய நேச்சர் எந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கல அது அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறது கைண்ட்லி anyone ப்ளீஸ் ரீட். Key insights about thoughts. Positive versus negative thoughts. A large portion of these thoughts are repetitive and often lean towards worries, fears, or preoccupations. Studies suggest around 80% of thoughts can be negative or stress related. ஓகே, வெயிட். ஸோ இப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எதை கிரியேட் பண்ணுதுன்னா அந்த ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர்ஸ் எமோஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு கவலை இருக்கு சார். இப்போ அந்த கவலை வந்து என்ன பண்ணும், இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நான் இன்னைக்கு கவலைப்படுறேன், அந்த மொமெண்ட் கவலைப்படுறேன், ஓகே. மறுபடியும் அதை நினைச்சிட்டு என்ன பண்ணுவேன், ஈவினிங் நைட் வரையில கவலைப்பட்டு இருப்பேன். மறுபடியும் ஒரு 2 நாளைக்கு அதை பத்தி கவலைப்பட்டு இருப்பேன். இது எல்லாமே என்னது, கவலை அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்டோட முடிஞ்சு போகக்கூடிய விஷயம். நம்ம என்ன பண்றோம், அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ்னாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நம்ம கேரி பண்ணிட்டே போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து நெகட்டிவா இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் சொல்லக்கூடிய வரிஸ், கவலைகள், பயம், இந்த மாதிரி ப்ரீ ஆக்குபேஷன்ஸ், இந்த பொசசிவா இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நேச்சுரலா நமக்குள்ள வந்து இருக்கும். இதே வந்து பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நம்ம இந்த நெகட்டிவ் ட்ராமாக்குள்ள எதுலையுமே வந்து நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு இந்த கவலைகளோ பயங்களோ ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் நேச்சர் அப்படிங்கிறதெல்லாம் எதுல இருந்து நமக்கு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஆல்சோ ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த பயம், இந்த மாதிரி வந்து கவலைகள், துக்கங்கள் எல்லாமே நெகட்டிவ் ஃபேக்டர்னு வந்துடும். அதுல அது எதனால மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர்னாலதான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியரா எல்லாருக்கும்? அதே மாதிரி 80% தாட்ஸ் கேன் பி நெகட்டிவ் ஆர் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட்னு சொல்றாங்க.
ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டம் எல்லாருமே என்ன சொல்றோம், சும்மா ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு சார், டென்ஷன் ஆயிடுச்சு சார், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா டியூ டு பிரெயினுடைய எவால்யூஷனரி ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு நம்ம நேரடி வகுப்புகளை படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உலகத்துல எந்த மூலையில இருந்து நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியா படிச்சுக்க முடியும். அப்போ உடனே நமக்கு இந்த நெட் கனெக்ஷன் சரியா வரலன்னு என்ன பண்ணுவோம், உடனே நம்ம டென்ஷன் ஆகும். அப்ப இந்த மாதிரி அந்த பிரெயின் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து வந்து நமக்கு பல்வேறு விதமான அந்த தாட்ஸுடைய நேச்சர் வந்து வெவ்வேறு விதமா வந்து டிஃப்ரெண்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அது நமக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம், அல்லது அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட் மேம். About 90% of thoughts we have daily are repeated thoughts from previous days. ஓகே. அப்போ பழைய விஷயங்கள் இருந்து நமக்கு அந்த 60,000 தாட்ஸ்ல கூட 90% ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரிப்பீட்டிவ் நேச்சர்ல தான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 1000 தாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதுல 80% ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதும் 90 to 95% ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரிப்பீட்டிவ் நேச்சர்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட். Mind's dual role. The human mind acts as both a problem solver and a predictor, constantly analyzing situations and preparing for possible outcomes. ஓகே. அப்போ நம்ம பாஸ்ட்ங்கிறது என்னதான் முடிஞ்சு போனாலும் நம்ம ப்ரெசென்ட்ல வந்து கரெக்டா வந்து ஹெல்த்தியா உயிரோட இருக்கணும் அப்படிங்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கலி ஒவ்வொரு செகண்ட் என்ன பண்ணணும், ஃபியூச்சரை வந்து கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம், அனலைஸ் பண்ணா மட்டும்தான். அடுத்து நம்ம இன்னைக்கு ஓகே சார், இன்னைக்கு நான் வந்து ஹெல்த்தியா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், நாளைக்கும் நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நாளைக்கான உணவை நான் இன்னைக்கே வந்து பிளான் பண்ணணும். நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு எந்த மீட்டிங் போனோம், இல்லை வந்து எந்த பிசினஸ் வந்து சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கான விஷயம் வந்து நான் இன்னைக்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா மட்டும்தான் நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த 24 ஹவர்ஸ் அந்த கான்ஸ்டன்டான அந்த டைம் அப்படிங்கிறத என்னால மேனேஜ் பண்ண முடியும். இது எல்லாமே எதனால அப்படின்னா அந்த பிரெயினுடைய எவால்யூஷனரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதான். ஏன்னா அந்த ஆதி காலத்துல இருக்கக்கூடிய அதே நேரங்கள் தான் இன்னைக்கும் இருக்கும். ஆனா அன்று இருந்த 24 ஹவர்ஸ்னுடைய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வேறவா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 24 ஹவர்ஸ் உடைய தன்மை அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்லி வேறவா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த 24 ஹவர்ஸ் வந்து நமக்கு ஒரு பிஸி ஷெட்யூலா தெரியும். அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தாட்ஸ் உடைய தாக்கங்கள் வந்து எந்த வகையில வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து நம்ம தாட்ஸ் ஏன் முக்கியம், தாட்ஸ் எப்படி வருது, எதனால நெகட்டிவா இருக்கும், ஏன் நினைச்சு நடக்காம போது எல்லாம் கண்டுக்கிட்டு ஓகே சார். அதே மாதிரி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணா உடலுக்கு பிரச்சனை இல்லை, மறைச்சு உள்ள நான் ஹைட் பண்ணி வச்சேன் அப்படின்னா உடலுக்கு பிரச்சனை. எனவே வந்து நம்ம உடலையும் மனதையும் சரியா வந்து இணைக்கணும். அதே போல அந்த எமோஷன்ஸை வந்து சரியா எப்படி வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரியும், சரியா எப்படி வந்து மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தபடியாக இந்த மாதிரி வந்து 80% அல்லது வந்து 90 to 95% ரிப்பீட்டிவ் தாட்ஸ் இது எல்லாத்துல இருந்து அது நமக்கு டெய்லி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கிரியேட் ஆகக்கூடிய அந்த 67 தாட்ஸ் இருந்து நான் என்னோட தேவைகளுக்கு என்னோட நேரம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வாழ்வில், என்னுடைய உடல்நலம், என்னோட மனநலம், நான் சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த 60,000 தாட்ஸ்ல எனக்கு ரியலான விஷயங்கள், த ட்ரூ இன்சிடென்ட்ஸ் அல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நமக்கு கிராஸ்ப் ஆகுற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்ப நமக்கு எமோஷன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து தாட்ஸ் பத்தி மட்டும் நம்ம பார்த்தோம், எமோஷன்ஸ் எல்லாம் எப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது இப்போ வந்து நம்ம மலர் மருந்துக்குள்ள பார்க்கணும் அப்படிங்கும் போது பொதுவாக இப்போ வந்து நம்ம பாடி வந்து ஏன் எமோஷன்னால வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்ப அந்த பிசிக்கல் பாடிக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்றோம் அப்படிங்கும் போது சரி ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து மனசு சரியா வந்து ஹேண்டில் பண்ணல, அந்த உடலுக்கும் மனதிற்குமான இணக்கத்தை வந்து சரியா ஏற்படுத்தல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு ஒரு நோய் அல்லது பிரச்சனை வந்து சரியாகாம போறதுக்கும் மனம் என்பது மிக முக்கியமான காரணமா இருக்கு. அதே போல நம்ம அந்த பிரச்சனையில வந்து நமக்கு சரி ஆகுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் மனம் என்பது இங்க முக்கியமான தேவையா இருக்கு. அதாவது ப்ராப்ளம் சால்வர் அண்ட் ஏ ப்ரெடிக்டர். அப்போ ஒரு பிரச்சனை நமக்கு வர்றதுக்கும் மைண்டு தான் காரணம், பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கும் மைண்டு தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ் சார். சரி. ஆக்சுவலி வந்து நம்ம ஃபிளவரமடிக்குள்ள போக போறோம். டாக்டர் எட்வர்ட் பாட்ச் மேபி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம நிறைய வந்து இன்ட்ரடக்ஷனுக்குள்ள வந்து போக வேண்டாம். ஸோ இப்போ என்னன்னா இவர் பொதுவாக வந்து டாக்டர் தான், எம்பிபிஎஸ், எம்ஆர்சிஎஸ் அண்ட் எல்ஆர்சிபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க.
ஸோ இவர் வந்து அவருடைய ரிசர்ச்ல வந்து பிசிக்கலா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா ஏன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரியாக மாட்டுது அப்படிங்கும் போது அப்ப இவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, அந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணங்களா இருக்கு. அப்ப அந்த எமோஷன்ஸ் சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குது, உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான தியரியை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறார். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு 38 விதமான மலர் மருந்துகளை கண்டுபிடிக்கிறார். 38 விதமான பிளான்ஸ்ல இருந்து அதோட ஃபிளவர்ஸ் எடுத்து பர்டிகுலர் ப்ராசஸ் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த எசன்ஸ் மதர் டீச்சர்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ரெமிடிஸை கிரியேட் பண்ணி அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மன ரீதியான பிரச்சனைக்கு வந்து கொடுக்குறோம். ஆனா மன ரீதியான கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து மலர் மருந்துல சால்வ் ஆகுது அப்படின்னா, மன ரீதியான பிரச்சனை சால்வ் ஆகுது, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் சால்வ் ஆகுது, அதே போல ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் உறவு முறைகள்லயும் வந்து சுமூகமான தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்தபடியாக உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் சரியாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்போ மலர் மருந்துகள் வந்து இப்ப நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாவோ அல்லது வந்து இந்த மாந்திரிக் தாந்திரிக் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து மன ரீதியாகவோ இல்லை வந்து பொருளாதார ரீதியாக தான் சொல்லுவாங்க. உடல் ரீதியா பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணாது. மருத்துவ ரீதியா பார்த்தோம் அப்படின்னா உடல் சார்ந்து மட்டும் எஃபெக்டிவா வேலை செய்யும், மனம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு தலை வலிக்குதுன்னு சொல்றோம், அதுக்கு ஒரு டேப்லெட் போடுறோம். தலை வலிக்கிறது டேப்லெட் போடுறதுனால நமக்கு வந்து ஒரு காசு வரும், இல்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நமக்கு ஒரு சுமூகமான தன்மை வந்து ஏற்படுமா? இல்ல. இல்ல. ஆனா மலர் மருந்துல என்ன நடக்கும்? நமக்கு அந்த தலைவலியும் போகும், பொருளாதாரமும் கிடைக்கலாம், அந்த சுமூகமான தன்மையும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த தாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எமோஷன்ஸ் மனநிலைகளுக்கு வந்து முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடியதாக மலர் மருந்துகள் இருக்கிறதுனால மன ரீதியான பிரச்சனையும் சரி பண்ணுது, உடல் ரீதியான பிரச்சனையும் சரி பண்ணுது, பொருளாதாரம் வாழ்வியல் சார்ந்து இன்னும் வந்து தேடப்படாத அல்லது நம்ம பெறப்படாத அறிவுபூர்வமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது செயல்படுது அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இத்தனை நாளா வந்து நீங்க மலர் மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்த விஷயங்களும், இப்ப இதுக்கு பின்னாடி நீங்க மலர் மருத்துவம் எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதும் அந்த டிஃபரன்சியேஷன் வந்து எல்லாருக்கும் கிளியரா தெரியுதா? எஸ் சார். சரி. சோ பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு பிக்சர் ஒண்ணு போட்டிருக்கேன். அதுல இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அண்ட் ரைட் டு தி பாயிண்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து மெஜாரிட்டியா வந்து ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய நபர்கள் ஸ்ட்ரெயிட் அண்ட் ரைட் டு தி பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே வந்து சம்பந்தமே கிடையாது. அப்போ நம்ம எல்லாரும் நம்ம இந்த அறிவுபூர்வமா எப்படி பாக்குறதோ அப்படிங்கிறத விட மனதின் பூர்வமாக அல்லது இயற்கையாக நம்ம பிசிக்கல் பாடிக்கும் மைண்டுக்கும் என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அப்ப எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறதோ அல்லது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறதோ ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுது, அல்லது நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாவற்றையும் என்னால ஏன் வந்து சாதிக்க முடியல, இப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிக்சரை பார்க்கும்போது யாருக்காச்சும் வந்து என்ன தெரியுதுங்கிறது ரொம்ப ஷார்ட்டா சொல்ல முடியுமா? வேற எனி அதர் தாட்ஸ்? சார் ஒருத்தர் மட்டும் ஒரு பாதையில இருக்காங்க, மீதி எல்லாருமே இன்னொரு பாதையில இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து டிஃபரெண்டா திங்க் பண்றாருன்னு அர்த்தமா சார்? அப்படியா? ஒருத்தர் வந்து அவர் ஓகே. டிஃபரெண்டான ஒரு பர்சன், அவர் டிஃபரெண்டான ஒரு இடத்த சூஸ் பண்ணிருக்கலாம், இல்லனா வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். மத்தவங்க எல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரியான எண்ணோட்டத்தோட இருக்கலாம். அந்த மாதிரியா சார்? ஓகே. ஒருத்தர் ஓகே. சரியான வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, மத்த எல்லாரும் தவறான வழி, குழப்பமான வழிகளை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த ஒரு நபர் அவங்க அழைக்கவும் செய்யறாரு, அது வர்றதுக்கு ரெடி இல்ல, அவங்க அங்கதான் காத்திருக்கிறாங்க. ஓகே. ஒருத்தர் கையில கோடாரி வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு கண்ணு முன்னாடி நேரான பாதை இருந்தாலும் அதுல இருக்க தடையை தகர்க்கறதுக்கான வழி அவர் கையிலே இருக்கு. மத்தவங்க கிட்ட வந்து எந்த அந்த கோடாரி மாதிரியான எதுவும் இல்ல. சோ அவங்களுக்கு வந்து தீர்வு இல்லாததுனால குழப்பமான பாதையா இருந்தாலும் பரவாயில்லன்னு அதுல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர். சரி. ஓகே, தேங்க்யூ. மீதி எதனா ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா குரூப்ல வந்து பதிவு பண்ணுங்க. சரி, இப்ப இதுல என்னன்னா, இப்ப மனம் என்பது வந்து நமக்கு அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்தது அப்படின்னாலும் அது நமக்கு அந்த இடம் பொருள் ஏவலை பொறுத்து என்ன ஒரு தாட் வந்து நமக்கு எமோஷனா வெளிப்படணுமா வெளிப்படக்கூடாது அப்படிங்கிறதா நமக்கு ஒரு முழுமையான பரிபூரண தன்மையை வந்து கொடுக்கும். ஆனா நம்ம அறிவு அப்படிங்கிற பேர்ல நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பிக்சர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற மாதிரி தான் இதுதான் வந்து ஒரிஜினல் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு எல்லாரும் டிராவல் ஆக காத்திருக்கோம், ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர். ஆனா அங்க வழி இருக்கிறது வரையும் ஓகே தான், செக்கிங்ஸ் இருக்கு, முன்னாடி வரையும் போறோம். ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பாதை வந்து எப்படி இருக்கு, ரொம்ப வந்து குறுகலாக ரொம்ப வந்து ஜிக்ஜாக்க ஒரு மாதிரி வந்து நிறைய குழப்பங்களோட வந்து இருக்கும்.
அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் அண்ட் ரைட் பாத் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பேரியரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த பேரியரை ரிமூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னா அந்த நேரங்களை பொறுத்து வந்து நிச்சயமா இருக்காது அப்படிங்கிறதா. ஏன்னா இப்ப அந்த பையனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஐடியா அல்லது அந்த ஒரு நேச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதே நேரத்துல தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு அந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு 61 தாட்ஸ்ங்கிறது எனக்கு இருக்கிற மாதிரியே உங்க எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியாது, உங்களுக்கு இருக்கிற மாதிரியே மத்தவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இந்த மாதிரி ஒத்த தன்மைகள் இருக்கும்போது மட்டும்தான் அந்தந்த மக்கள் அதோட வந்து சேருவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பார்த்த விஷயங்கள்ல 80% நெகட்டிவ், 95% ரிப்பிட்டேட்டிவ், 90% வந்து அன்ட்ரூ அல்லது 50% வந்து நமக்கு பாசிபிளே கிடையாது அப்படிங்கலாம் பார்த்திருப்போம். அப்ப இங்க செயல்படுத்தக்கூடிய அந்த லெஃப்ட் ஹேண்ட் செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாம் என்ன அப்படின்னா அந்த நெகட்டிவ் நேச்சருக்கான ஒரு தன்மையாவும் பார்க்கலாம். அப்ப அந்த பாசிட்டிவ்கான தன்மை அப்படிங்கிறது பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் அண்ட் ரைட் டு த பாயிண்ட் அப்படிங்கிறதா சரியா இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த 3 to 5% மட்டும் தான் நமக்கு வந்து ட்ரூவா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 20% ஆஃப் தாட்ஸ் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத விட்டுட்டு நெகட்டிவா இருக்குன்னா அது எதனால வருது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி புரிஞ்சுக்கிட்டு அதற்கான மலர் மண்டலம் நம்ம சரியா எடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து இந்த மலர் மருந்துகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா வந்து அங்க செக்கிங் போட்டிருக்காங்க, முன்னாடி போறோம்னு சொல்லி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ல வந்து பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. அதே அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல போனாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் போக முடியும். அது போல இந்த மலர் மருத்துவம் என்பது நமக்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு உண்மையான ஒரு சரியான பாதையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான மருத்துவமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததான் நம்ம இப்போ இந்த மாதிரி அந்த நெகட்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப அந்த ஒரு எனர்ஜின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்ப எப்படி சார் ஒருத்தே மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்து பிடிக்கிறதால வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அதுக்கான புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அல்லது இமேஜ். 2 atoms bonded to make a molecule. 2 people with the same emotions and the same energy sharing the same thoughts and information bonded together. அப்போ நம்ம ஒருத்தர் வந்து காரணமே இல்லாம பிடிக்கிறதுக்கும் ஒருத்தர் வந்து காரணமே இல்லாம பிடிக்காம போறதுக்கும் எது வந்து ரீசனா இருக்கு, இப்போ நம்ம ஏன் வந்து நெகட்டிவா போறோம் பாசிட்டிவா போறோம் அப்படிங்கிறதுக்கான தன்மைகள் வந்து புரியுதுங்களா எல்லாருக்கும்? சரி, அடுத்ததான் ஒரு இமேஜ் ஷோ பண்றேன், அது பாருங்க. ஸோ எல்லாரும் இப்ப நம்ம எத்தனை வயசுன்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கூல் படிக்கும்போது அவ்வளோ அறின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு 5வது படிக்கிறோம்னா 10 வயசுன்னு சொல்லுவோம், 10வது படிக்கிறோம் அப்படின்னா 15 வயசு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனா நம்ம வந்து நம்ம அந்த பேருக்கு நம்ம குழந்தை பிறந்த உடனே நமக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பெயருக்கு தான் வயசை தவிர்த்து பாடியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனிங் பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு விதமான ஏஜ் இருக்கும். இதான் வந்து பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுடைய ஏஜுக்கும் பயாலஜிக்கல் ஏஜுக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது. அதே மாதிரி இந்த பிரெயினோட அந்த எவால்யூஷனரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரெயினுடைய வயது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலங்களை தான் நம்ம எத்தனை காலங்களை தாண்டி வந்து இன்னைக்கு இந்த காலத்துல வந்து 2024 வந்து நம்ம மனிதர்களாக இருக்குமோ அத்தனை காலங்களோட டிரான்ஸ்பர்மேஷன் இந்த மூளை வந்து அந்த ரெவல்யூஷனை வந்து தாங்கி வந்திருக்கோம். அத்தனை வயதுகள் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்சும் வந்து இன்னைக்கு காலகட்டங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளுடைய மூளையினுடைய வயது என்பது நம்ம எத்தனை காலங்களை வந்து கடந்து வந்திருக்கோமோ அத்தனை வயதுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் லிவர் பார்த்தோம் அப்படின்னா ரீபில்ஸ் இட் செல்ஃப் இன் 6 weeks. அப்ப நம்ம ஏன் வந்து அந்த ரிப்பீட்டட் தாட்ஸ் வருதுன்னா அங்க சேஞ்சஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா. அப்போ யுவர் ஸ்கின் ரீபில்ஸ் இட் செல்ஃப் இன் 1 month. அப்ப ஸ்கின் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு மாதத்துக்குள்ள புதுப்பிச்சுக்குதுன்னு அர்த்தம். ஆனா நம்ம மட்டும் என்ன பண்ணோம், ஒரு முடிவு எடுத்தோம்னா அதுலயே தான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய அறிவுபூர்வமான விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளோட பாடியில இருக்க நிறைய ஆர்கன்ஸும் வந்து என்ன பண்ணுது, அது தன்னுடைய இடம்பொருள் ஏவலுக்கு ஏத்த மாதிரி தகவல் அமைச்சு கொண்டே அதுக்கேற்ற மாதிரி இணக்கமான தன்மையில டிராவல் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு தான் இருக்கு. நம்மளுடைய அறிவினாலே அல்லது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ்னால நம்ம என்ன பண்றோம், இந்த விஷயங்களை மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரியும் அல்லது ஒரு விஷயங்களை மாறும் அப்படின்னா எப்பவும் மாறிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கைண்ட்லி வந்து பேசாத நபர்களை வந்து மியூட் பண்ணிக்கலாம் so that others will not get affected.
கேலக்ஸி M145G. ஓகே. ஸோ இந்த இந்த கிளியர் பிக்சர் வந்து எல்லாருக்கும் புரியுதுங்களா? நாம இதை சொல்லுவாங்க இல்லையா, தான் ஆட விட்டவன் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் வந்து நான் திங்க் பண்ணோட எனக்கு ஏன் ஒரு தாட்ஸ் வருது, அல்லது வந்து நான் சரியா இருந்தாலும் எவ்வளவுதான் யோகா பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன், சரியான உணவுகள் எடுத்தோம் அப்படின்னாலும் எனக்கு சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு இன்டெலிஜென்ஸா நம்ம தெரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா நம்ம அதை நினைச்சிட்டு இருக்கோம் என்னன்னு, 100% நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் பண்றேன், எல்லாமே நான் கான்சியஸா தான் பண்றேன், எல்லா நேரங்களிலும் நான் விழிப்புணர்வோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? கிளியர்? சரி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரூட் காசஸ். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்றோம், சிம்டம்ஸ் தான் வந்து பாக்குறோம். ஒரு தலைவலிக்குது, இல்ல வந்து கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, உடல் முழுவதும் வலியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு சிம்டம்ஸ். அப்படி அதனுடைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த உடல் ரீதியா இருக்கக்கூடியதற்கான காரணம் வந்து நம்ம சரியா தூங்காம இருக்கிறதா இருந்திருக்கலாம், அல்லது சரியான உணவுகளை எடுக்காம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில வந்து காரணங்கள் இருக்கும். காசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம ஏன் வந்து சரியான உணவு எடுக்கல, ஏன் வந்து சரியா தூங்கல அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான ரூட் காசஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த மலர் மருந்துகள் எல்லாம் எதை வந்து சரி செய்யறது மூலியமாக மற்ற மருத்துவ முறைகளோ மற்ற ஒரு ஹீலிங் சிஸ்டத்தினாலே செய்ய முடியாத பல்வேறு அற்புதங்களை செய்யுது அப்படின்னா த ரூட் காசஸ். ஈவன் தோ அது நம்ம வந்து சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் அது வேலை செய்யக்கூடிய இடங்கள் எங்க அப்படின்னா காசஸ், ரூட் காசஸ்ல வந்து வேலை செய்யும். இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா தைரியம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்டம்ஸ், அதுக்கு நம்ம மலர் மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னா அங்க பயம் மட்டும் போகாது, அந்த பயம் ஏன் இருக்குன்றதுக்கான ரூட் காசஸ் தைரியம் இல்லை அப்படிங்கிறது. அப்ப அந்த தைரியத்தையும் கொடுக்கும். அப்ப நம்ம மலர் மருந்துகளை சூஸ் பண்ணும்போது சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அது ரூட் காசஸ் வரையில வேலை செய்யும். உடலையும் மனதையும் இணக்கமான தன்மையில எப்போதும் எப்படி வச்சிருக்கணுமோ, அல்லது இந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம சரியா எப்படி வந்து வெளிப்படுத்தணும், சரியா எப்படி நம்ம மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களும் இயற்கையாகவே நமக்கு அது நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால மலர் மருந்துகள் எடுக்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரிதான் நடக்கணும், அல்லது இது இந்த மலர் மருந்து எடுத்தா இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, அந்த ஒரு புரிதலை வந்து நம்ம மாத்திக்கணும். ஏன்னா அப்படி எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து வேலை செய்யும், ஆனா எல்லா நேரங்களையும் வந்து சரியா அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி வேலை செய்யுமானா செய்யாது அப்படிங்கிற உண்மையான தன்மையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிளியர்? Yes, anyone please kindly respond. Yes. சரி. ஓகே. சோ இப்ப இந்த பிக்சர் பார்க்கும்போது என்ன தெரியும்? anyone please kindly respond. சார் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த காக்கா ட்ரை பண்ணுது. செகண்ட் அது ட்ரை பண்ணி அந்த தண்ணி அது குடிச்சிட்டு இருக்கு சார். ஓகே. சரி, பிக்சர்ல டெமான்ஸ்ட்ரேஷன் ஒண்ணு இருந்தாலும் இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஓல்டு வெர்சஸ் நியூ, அந்த பிரெயினோட ரெவல்யூஷனரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். 3வது பாயிண்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறத தாண்டி கரண்டா அந்த சர்வைவலுக்கு வந்து நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா அந்த பிரெயினுடைய எவால்யூஷனரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம 100% வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா. அப்ப அதோட அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் காலங்களை படிச்ச வரையில வந்து காகத்துக்கு வந்து நீர் வேணும் அப்படின்னா கற்களை கொண்டு பானையில வந்து நிரப்பி வந்து தண்ணி குடிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு என்விரான்மெண்ட் அல்லது அந்த இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது மாறி இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு அதற்கு ஏத்த மாதிரி நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய மனதினுடைய செயல்பாடுகளையும் நம்ம மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இந்த இமேஜ். கிளியரா புரியுது எல்லாருக்கும்? Yes, sir. புரியுது சார். சரி, தேங்க்யூ. ஓகே. ஸோ அடுத்ததான் என்னன்னா இதான் நம்ம ஒரிஜினல் பாயிண்ட்டுக்குள்ள வர போறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பிக்சர் மட்டும் பாருங்க, இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் சொல்ல போறக்கூடிய கான்செப்ட் வந்து புரியும். பிரச்சனை வருது, 2 பேரும் போராடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறாங்க, இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இவங்களோட பகுதியும் அச்சீவ் பண்றாங்க, அவங்களோட பகுதியும் வந்து அச்சீவ் பண்றாங்க. இங்க வந்து நமக்கு வந்து சக்சஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிடையாது, ரெண்டுமே நமக்கு வின் வின் சிச்சுவேஷன் தான். கிளியரா புரியுது அந்த பிக்சர் வந்து பார்க்கும்போது? வாட் இஸ் கால்ட் வின் வின் சிச்சுவேஷன்? அப்ப இங்க பிரிந்து செயல்படுவதை விட இணைந்து செயல்படும் போது வின் வின் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான்.
ஏன் இது முக்கியம் அப்படின்னா, பொதுவா அந்த மனிதன் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் வந்து தனியா இருக்கணும், இல்ல வந்து எல்லாமே தனியா தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ்க்குள்ள வந்து போயிடுவோம். ஆனா அந்த மாதிரி ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மற்ற ஜீவராசிகள் கம்பேர் பண்ணும்போது மனித குலம் என்பது ஒரு குழந்தையாக நம்ம இருக்கும்போது உடனே வந்து என்ன பண்றது கிடையாது, நம்ம நடக்கிறது கிடையாது, தனியாவே நம்ம எல்லாமே வந்து சாப்பிடுறது கிடையாது. அப்ப கூட இருந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்ம முழுமையாக கவனிச்சா மட்டும்தான் நம்மளுடைய அந்த growing ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரா இருக்கும். அப்ப இந்த மனிதனுடைய தன்மை அப்படிங்கிறத பொதுவாக வந்து ஒருவரோட ஒருவர் இணக்கமாக இருக்கக்கூடிய தன்மை தான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பிக்சர் காட்டிருந்த மாதிரி அந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் அடிப்படையில பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து அவங்கவுங்களோட எனர்ஜி யாரோட செட் ஆகுதோ, யாரோட ஃப்ரீக்வன்சி வந்து அவங்களுக்கு செட் ஆகுதோ, அவங்களோட மட்டும் அந்த கொள்கை வந்து பிடிக்கும், அவங்கள மட்டும் பிடிக்கும், அல்லது அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸோட மட்டுமே பழகுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறும். பட் எப்படி போனாலும் நம்ம ஃப்ளவர் படி பார்க்கும்போது வாட் இஸ் நெகட்டிவ், வாட் இஸ் பாசிட்டிவ், என்ன பிரச்சனை இருக்கு, என்ன என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத பொறுத்து நியூட்ரல் அல்லது பாசிட்டிவ் ஸ்டேட்டா மட்டும்தான் யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த மலர் மருந்துகளை வந்து ஒரு 7 விதமான மனநிலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மலர்களை பத்தி கொஞ்சம் இன்டீட்டெயிலிங்கா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மலர் அப்படிங்கிற எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்குன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? 8th stage. சரி. பொதுவா எட்டாவது வந்து ஸ்டேஜ் சார். மொத்தமா 12 ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 8வது ஸ்டேஜ்ல வந்து மலர் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா வந்து வாழ்க்கை அப்படின்னாலே வந்து போராடணும், வாழ்க்கை என்பது போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். சார் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். போராட்டம். சரி. ஏன் போராட்டம் அப்படின்னா 8ஆம் நம்பர்ல தான் வருது. இப்போ 12 மாதங்கள் இந்த மாதிரி எப்படி சொன்னாலும் இங்க அந்த ஒரு மலர் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு மலர் பூ அப்படின்னா இதுதான், அல்லது வந்து மொட்டு அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அரும்பு, மொட்டு, மலர், பிரதானமா எல்லாருக்கும் இந்த 3 விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு மலருக்கு பின்னாடியே வந்து இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏன் நம்ம மலர் மரத்தை வந்து மற்ற மருத்துவ முறையில இருந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எக்ஸப்ட் அலோபதி தவிர்த்து மற்ற முறையில இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செடியோ அல்லது கொடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா இலைகள் எடுப்பாங்க, வேர்கள் எடுப்பாங்க, அல்லது வந்து பல்வேறு விதமான நேச்சர்ஸை வந்து எடுப்பாங்க. ஆனா மலர் மருந்துகளை என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த மலர்களை மட்டும்தான் எடுக்கிறோமே தவிர்த்து அந்த இலைகளையோ, கிளைகளையோ, பட்டைகளையோ, வேர்களையோ எடுக்கிறது கிடையாது. அப்ப ஏன் அந்த ஃபிளவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பெண்மணி என்பவள் வந்து முழுமையான தன்மை அப்படிங்கிறது அவங்க அந்த தாழ்மை நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த முழுமையான நிலைமை அப்படின்னு சொல்றாங்களோ, அது போல பர்டிகுலராக இந்த மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய செடியாக இருந்தாலும், கொடியாக இருந்தாலும், மரமாக இருந்தாலும், அந்த ஒரு மரமும் செடியும் முழுவதுமாக வளர்ந்தது அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நேச்சர் தான் வந்து மலர்கள் பூக்கக்கூடியது. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியரா புரியுதா? Yes, sir. அப்போ அது மொட்டு நிலையில போயிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. முகை, போது, மொக்குள், முகை, நனை, அரும்பு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து அது அழிஞ்சு போயிட்டாலும் அங்க யூஸ் கிடையாது. அப்ப அந்த மலர்ல மட்டும்தான் அந்த செடியினுடைய, கொடியினுடைய, மரத்தினுடைய முழுமையான தன்மையை பிரதிபலிக்கக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து மலர் மருந்து வந்து நம்ம சொல்ற மாதிரி உடல் ரீதியா, பொருளாதார எல்லாத்துக்கும் ஏன் வந்து மலர் மருந்து வந்து அவ்வளவு அற்புதமா வேலை செய்யுது அப்படின்னா, அதனுடைய அடிப்படை தன்மையில வந்து நம்ம தாட்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல பார்த்தது ஒண்ணு, இன்னொன்னு அந்த மலருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொதுவான தன்மை தான் வந்து மிக மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? கிளியர் சார். Yes, sir. இந்த பாயிண்ட் கிளியரா புரிஞ்சுதுன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கிளியரா புரியும். சரி. அப்போ ஒரு செடியினுடைய, கொடியினுடைய அல்லது மரத்தினுடைய ஒட்டுமொத்த தன்மை என்பது எப்படி ஒரு பெண்மை என்பது தாய்மை ஆகும்போது தான் பரிபூர்ண தன்மை அடையும்போ, அது போல அந்த ஒரு தாவர வகைகள் முழுமையான தன்மை என்பது அந்த மலர், அந்த பூன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை மலர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த 8வது ஸ்டேஜ் அடையும் போது மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எல்லாமே பூ அப்படின்னா எல்லாமே பூ அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு பின்னாடியும் வெவ்வேறு விதமான எமோஷன்ஸ் இருக்கும், வெவ்வேறு விதமான அந்த இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிறாங்க அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப அது போல ஒட்டுமொத்தமாக நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதற்கு மலர் தீர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு 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 டைப் ஆஃப் மெடிசன்ஸ்ல வந்து இப்ப நம்ம வேர் மட்டுமே எடுக்கிறோம் அப்படின்னா அங்க பட்டை எடுக்க மாட்டாங்க, இலை எடுக்க மாட்டாங்க, அல்லது வேர் பட்டை இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா ஃப்ளவர் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு விதமா இருக்கும். ஆனா நம்ம அல்டிமேட்டா நம்ம என்ன பண்றோம், நீ எது வேணா வச்சுக்கோங்க, நான் அல்டிமேட்டா அதனுடைய முழுமையான தன்மை எங்க இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சு
அந்த முழுமையான பரிபூர்ண தன்மையை மட்டுமே நாம மலர் மருத்துவத்தின் மூலியமா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அல்டிமேட் அந்த கோல் அல்லது அல்டிமேட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான அனைத்து விதமான தகுதிகளையும் இந்த மலர் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல மலர் மருத்துவத்தின் மூலியமாக நமக்கு எடுக்கும்போது பல்வேறு விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததான் நம்ம வந்து டைரக்டா கான்செப்டுக்குள்ள போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பொதுவாக வந்து இந்த மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 7 ஸ்டேஜஸ்ல வந்து நமக்கு வந்து வெளிப்படும். இதை வந்து 7 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நமக்கு கவலை, துக்கம், பயம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே ஒரு நேச்சர் தான். சந்தோஷமா இல்லை அப்படிங்கிறதுக்கான அடையாளம். சரி, இது எல்லாருக்கும் புரியுதா? Yes, sir. அப்போ நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நான் இப்போ பயமா இருக்கேன் அப்படின்னா எனக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ பயத்தை போக்கக்கூடிய நடவடிக்கைகளும் எடுக்கலாம், அல்லது தைரியத்தை கொடுக்கறது மூலியமா பயத்தை வந்து நம்ம போக்க முடியும். அந்த மாதிரி இப்ப நான் வந்து நம்ம கவலையா இருக்கேன் சார், பயமா இருக்கேன் சார், துக்கமா இருக்கேன் சார், பேனிக்கா இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சொல்லிட்டு போறோம். அல்டிமேட்டா அங்க இதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா என்ன இல்லை, நான் மகிழ்ச்சியா இல்லை, சந்தோஷமா இல்லை, ஆரோக்கியமா இல்லை, சுறுசுறுப்பா இல்லை அப்படிங்கிறதான் மீனிங். அப்ப இந்த மாதிரி அந்த ஒரு கவலையா இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், ஒரு பயமாக இருக்கலாம். இது வந்து 7 கட்டங்களாக நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டை வந்து தாண்டி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் வந்து மலர் மருந்துல 7 மனநிலை மட்டும்தான் இருக்கு, ஏன் அதுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க, 2 ஏன் இருக்கக்கூடாது, 3 ஏன் இருக்கக்கூடாது, ஏன் வந்து 7 மனநிலைகளுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பயம், கவலை, இந்த மாதிரி துக்கம் சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு நிலையாக கடந்துதான் நமக்கு வரும். இப்போ ஒரு 2 நாடுகளுக்கு வந்து சண்டை, அல்லது ஒரு 2 நபருக்கு வந்து சண்டை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பாங்க? 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வகையில வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும். அதுக்கடுத்து வந்து ஒருத்தவங்க கிட்ட சண்டை வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சண்டையை வந்து மிகப்பெரிய சண்டையா மாறும். இடையில ஒருத்தவங்க பஞ்சாயத்து பண்ண வருவாங்க. அது சுமூகமா முடிஞ்சது அப்படின்னா இணைவாங்க. அப்படின்னா மீண்டும் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த பிரிவினை அப்படிங்கிறது வந்து தொடரும். ஏதோ ஒரு நேரத்துல அதுல ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து உடம்பு சரியில்லாத நிலை அல்லது இருக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன நினைப்பாங்க, அந்த சண்டை எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கள வந்து இவங்க பார்க்க போவாங்க, அல்லது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரே வந்து அந்த ஒரு பசங்க கிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி பரஸ்பரமா வந்து அந்த நடந்த தவறுகளையோ அல்லது அந்த அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, பிரிவினை எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப வந்து மறுபடியும் வந்து இணக்கமாயிடுவாங்க. இந்த கான்செப்ட் புரியுதா? நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரியுதா? Yes, sir. சரி, அப்ப இந்த மாதிரிதான் நமக்கு எமோஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து குழந்தைகளா இருக்கும் போதே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கும் சார், கோபமா இருக்கு சார், இரிட்டேட்டடா இருக்கும் சார், டிப்ரெஷனா இருக்கும் சார், எது சொன்னாலும் இந்த 7 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீஃபுக்குள்ளதான் நம்ம வருவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னா அவங்க என்ன மிக முக்கியமான தேவை அப்படின்னா, அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது அல்லது அவங்களுக்கு பயம் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ரூட் காசஸ் பேஸ்ல பார்க்கும்போது ஒவ்வொரு நேச்சருக்குள்ளேயும் இந்த மாதிரி 7 ஸ்டேஜஸ்ல நம்ம எங்க வேணாலும் இருக்க முடியும். அப்ப தாட்ஸ் 67 தாட்ஸ்ல நமக்கு ஒரு குறிப்பிட்ட தாட்ஸ் அப்படிங்கிறது எமோஷன்ஸாக இடம் பொருள் ஏவலை பொறுத்து எப்படி நமக்கு வெளிப்படுதோ அது போல இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறோம் இந்த 7 ஸ்டேஜஸ்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒரு 2 நாட்டுக்கு வந்து சண்டை ரீசெண்டா நிறைய பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இந்த 2 நாட்டுக்கு சண்டை அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்காங்க, மறுபடியும் வந்து சண்டை வருது, ஒரு நாடு இன்னொரு நாடு தாக்குது, மறுபடியும் இன்னொரு நாடு தாக்குது, அப்புறம் வந்து தீவிரம் மடியுது, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு வந்து சண்டை போட்டு பேரழிவுகளை சந்திச்சதுக்கு பின்னாடி படிப்படியா என்ன பண்ணுவாங்க, போரை வந்து நிப்பாட்டுவாங்க, மறுபடியும் சமரசத்துக்கு வருவாங்க, மறுபடியும் சமரசம் ஆயிட்டு மறுபடியும் வந்து ஜாயிண்டா வந்து செயல்படுவாங்க. மறுபடியும் வந்து ஒரு 10 வருடங்கள் 30 வருடங்கள் கழித்து இது ஒரு பிரச்சனை வரும், மறுபடியும் வந்து பிரிவாங்க, மறுபடியும் சேருவாங்க. அப்போ இந்த பிரிதலும் சேர்தலும் வந்து பொதுவா அந்த ஹியூமன் நேச்சருக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் வந்து கொடுக்கும். இப்போ உண்மையாவே ஒரு நாடு வந்து பிரியுது, இல்ல ஒரு நபர் வந்து இன்னொரு நபரோட பிரிகிறாங்க அப்படின்னா அது முழுவதுமா அப்படியே இருக்கலாம், ஆனா அதே மாதிரி இருக்க முடியாது. ஏதோ ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையில ஒரு நாள் அழாத நபரும் இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் சிரிக்காத நபரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது போல பொதுவாக மனிதன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த 12 ஸ்டேஜஸ் ஆஃப் மலர்கள்ல எப்படி வந்து 8th ஸ்டேஜ் அப்படிங்கிறது மலரா இருக்கோ அது போல நம்மளோட வாழ்க்கை என்பது போராட்டத்துல தான் இருக்கும். அந்த போராட்டத்துக்குள்ள நமக்கு அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸா தான் இருக்கும். 80% நெகட்டிவ் தாட்டா தான் இருக்கும், 95% வந்து நமக்கு ரெபிட்டேட்டிவ் தாட்ஸா தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 80% நெகட்டிவ் தாட்டுக்குள்ளேயோ
95% ஆஃப் த ரிப்பீட்டிவ் தாட்ஸ்குள்ள நம்ம போகாம இருக்கக்கூடிய அந்த 20% பாசிட்டிவ் நேச்சர், இருக்கக்கூடிய அந்த 5% ரெக்கரிங் கரண்ட் நேச்சர், இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை மட்டும் நம்ம செஞ்சா போதுமானதா இருக்கும். அப்ப நமக்கு நெகட்டிவ் தாட் ஒருத்தவங்க வந்து அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இன்னும் நிறைய விஷயம் வந்து நெகட்டிவ் திங்க் பண்ணிட்டே போயிருப்பாங்க, இன்னும் வந்து நிறைய வந்து நெகட்டிவா போயிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஒரு பிக்சர் வந்து காட்டணும் இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு நபர், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய நிறைய மக்கள். என்னன்னா மக்கள் வந்து பொறுத்தவரையில பொதுவாக வந்து எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவாவோ எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாவோ நினைக்கும் போது அது வந்து நம்ம தாக்கங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கும் போது சின்ன ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் கூட நம்மள பெரிய தாக்கங்களை வந்து ஏற்படுத்தும். ஆனா நம்ம அதுல இருந்தெல்லாம் 100% முழுமையாக நம்ம தப்பிக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா மலர் மருந்துகள் ஒண்ணுனால மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க கொடுத்துருக்கூடிய அந்த 7 ஸ்டேஜஸ் தான் நமக்கு 7 மனநிலைகளாக வெவ்வேறு விதமாக இந்த மலர் மருந்துகளை பார்க்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அதுல பார்க்கும்போது முதலாவதாக ஃபியர், பயம் அப்படிங்கிறதும், அதற்கு அடுத்ததாக இன்டெசிசிவ்னஸ், உறுதியற்ற மனநிலை, கனவு உலகத்தில் வாழ்வது, தனிமை, புறசூழல் பாதிப்பு, நிராசை அல்லது விரக்தி, அடுத்தவர் நலனில் அக்கறை அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இப்ப இதுல வந்து அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து அந்த 7 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீஃப் அப்படிங்கிறது தனித்தனியா பிரிச்சு 7 கேட்டகரிஸ் ஆஃப் எமோஷன்ஸா கொடுத்து ஒவ்வொரு எமோஷன்ஸ் ஒவ்வொரு அந்த மனநிலைகளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அந்த எதுதெல்லாம் அந்த ஒத்த தன்மையில இருக்கோ அந்த ரெமிடிஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த குரூப்புக்குள்ள வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த 7 கேட்டகரிஸ் வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு, எதனால வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க, ஏன் வந்து 7 மனநிலைகள் மட்டுமே இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது எல்லாராலையும்? Yes, sir. சரி, இப்ப இந்த மாதிரி கண்டுபிடிச்சல வந்து நமக்கு ஒரு 38 பேச்சுலர் ரெமிடிஸ். அப்போ 38 விதமான மனநிலைகளை பொறுத்து நமக்கு வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மலர்களை வந்து சரி செய்யும் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்ல ஆரம்பிச்சு வில்லு அப்படிங்கிற வரையில ஒரு 38 மலர் மருந்துகளை வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா நம்ம அந்த 85% அல்லது 80% நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 80% நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 20% பாசிட்டிவ் தாட்டை வரணும் இல்லையா, அதுவாக மாத்தி கொடுக்கும், அவ்வளவுதான். அல்லது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் 80% இருக்கு இல்லையா, அந்த தாட்ஸ் வந்து நம்மை பாதிக்காத வகையில் பாதுகாக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியரா புரியுது நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு சொல்லி? Yes, sir. The second point அப்போ fine. இந்த 80% தாட்ஸ் வந்து எஃபெக்டே பண்ணாத மாதிரி பண்ணும். அந்த 20% பாசிட்டிவ் வந்து 100 ஆகுமா எப்படி சார்? 100 ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த தாட்ஸோட நேச்சரே வந்து 80% நெகட்டிவும் 20% பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான், எனக்கு பயம் இருக்கு அப்படின்னா அது ஒரு 80% நெகட்டிவ் தாட்ல வந்துருது. அப்ப எனக்கு என்ன அப்படின்னா அந்த 20% தைரியம் அப்படிங்கிறது இல்லை, கரெக்டா? அப்போ எனக்கு இங்க என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப நான் அந்த 80% பயம் 20% வந்து தைரியம், இப்ப இது வந்து பாசிட்டிவ் இல்லாத பட்சத்துல தான் நான் நெகட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ள போவோம். அப்படிங்கும்போது ஒண்ணு எனக்கு பயத்தை வந்து போக்கும், அந்த பயத்தினால வரக்கூடிய பாதிப்புகளை காப்பாத்தோம் அப்படின்னா அந்த 80% நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு ஏதாச்சும் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா அதுல இருந்து நம்மளை தடுக்கும், பாதுகாக்கும். அடுத்ததாக அந்த 20% நமக்கு பாசிட்டிவ் தாட் சரியா இருந்தோம் அப்படின்னால நம்ம நெகட்டிவ் தாட்டுக்குள்ள போக மாட்டோம். அப்ப அந்த 20% பாசிட்டிவ் நேச்சர் அந்த பாசிட்டிவ் தாட்ஸை கொடுத்து நம்மள ஹெல்தியாவோ ஹாப்பியாவோ வைத்துக் கொள்ளும் இந்த மலர் மருந்துகள். கிளியரா? ஃபைன் சார். சரி, அப்போ நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் நம்ம 2 விஷயமா தான் பார்க்கணும், நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன இருக்கு என்ன இல்லை அப்படிங்கிற மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மலர் மருந்துகள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம அந்த அறிமுக வகுப்புல வந்து நம்ம இந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக வந்து நம்ம இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம பார்க்க இருக்கிறதுனால நம்ம இந்த அறிமுக வகுப்பு அப்படிங்கிறத இதோட வந்து நம்ம நிறைவு செய்யறோம். பட் இந்த ஒவ்வொரு மலர்களை பத்தி வந்து எமோஷன்ஸ் எப்படி எல்லாம் செயல்படும் அப்படிங்கிறத முடிஞ்சா வந்து நம்முடைய குழுவில் வந்து வாட்ஸ்அப் குழுவில் வந்து நான் நோட்ஸா கொடுக்குறேன், அதை நீங்க பார்க்கும் போது தாராளமா பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஃபைன் சார். ஸோ இப்போ வரை நீங்க பார்த்த வரையில வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியரா புரிஞ்சுது எல்லாருக்கும்? நல்லாவே புரிஞ்சதுங்க சார். சரி, அடுத்த இந்த பிக்சர் பாருங்க. எஸ், தேங்க்யூ. ஸோ ஒரு 2 to 3 minutes வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போது அந்த நபர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பறவை வந்து அந்த கூண்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சுதந்திரமா இருப்பது போலையும் அந்த பறவை வந்து கூண்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நினைக்கிறார்.
ஆனா இவரே எதுக்குள்ளதான் இருக்காரு, அவரே ஒரு கூண்டுக்குள்ளதான் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி இது என்னன்னா முழுவதுமாக நம்முடைய அறிவோ மனதை வந்து செயல்படக்கூடிய தன்மை தான். ஏன் இது இங்க சொல்றோம் அப்படின்னா, அந்த ஒரு கேஜ், அந்த ஒரு கூண்டு இருக்கு இல்லையா, இது எப்படின்னா பொதுவா வந்து நமக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதமாகவும், அல்லது அந்த கூண்டுல இருக்கக்கூடிய பறவைகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஃபியூச்சர் சார்ந்த விஷயங்களாவும் நம்ம பார்க்கணும். அப்ப பொதுவா எல்லாருமே என்னவா ஆயிருப்போம் அப்படின்னா, பழைய விஷயங்கள் அல்லது பழைய நினைவுகளால அடைப்பட்டு இருப்போம். அதே போல ஃபியூச்சர் அப்படிங்கிற பேர்ல நம்ம எதுக்குள்ள வந்து இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துட்டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சுட்டு இருப்போம். அப்ப நம்ம பழைய விஷயங்களை நினைக்கும் போது நமக்கு துக்கம், துயரம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணும்போது நமக்கு பயம் ஏற்படும், அல்லது பயம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்ப நம்ம ஃபியூச்சரும் அதிகமா சிந்திக்காம, பாஸ்டுக்கும் நமக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம, பிரசன்ட் மொமெண்ட்ல வந்து நம்ம சரியாக அந்த சர்வைவல் மெக்கானிசம் சரியா இருந்தோம் அப்படின்னா, நமக்கு இறந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ யோசிக்க வேண்டிய, அல்லது அந்த இறந்த காலம் அல்லது எதிர்காலத்தினால் வரக்கூடிய தாக்கங்கள் நமக்கு வராம இருக்கும். அப்படி தாக்கம் வந்தது அப்படின்னாலும் அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பான்மையாக இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இது வந்து எதனால சாத்தியம் அப்படின்னா, இருக்கக்கூடியதிலேயே உலகிலேயே ஒரே ஒரு மருத்துவமனை மலர் மருத்துவத்தால மட்டும்தான் சாத்தியமே தவிர்த்து வேற எந்த ஒரு மருத்துவ முறையாலும் சாத்தியம் இல்லை என்பது என்னுடைய அனுபவபூர்வமாக பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள். அதை வந்து ஒவ்வொருத்தருமே வந்து தனிப்பட்ட முறையில வந்து நீங்க உணரும் போது மட்டும்தான் இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்களை ரொம்ப எளிமையாக அற்புதமாக நமக்கு செய்து கொடுக்கிறதுங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஃபைனலி ஒரு பிக்சர் வந்து ஷோ பண்றேன். சரி, இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? யாராச்சும் கையில 1 or 2 பீப்புள்ஸ் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சார் ஒரு ஃபுட்வேரோட பிரைஸ் வந்து 100, அது ஃபிக்ஸ்டு பிரைஸ். பட் அனதர் வந்து பாத்தீங்கன்னா 200 rupees, பட் அதை வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் 125 போட்டிருக்காங்க சார். ஸோ 200 சரி. rupees 125 கிடைக்குதுன்னு அதுக்காக மக்கள் நிறைய பேர் போறாங்க. பட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இருக்க ஒரு ஃபுட்வேருக்கு அதை யாரையுமே கண்டுக்கல அப்படின்றதா சார். சரி, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ஒரு பிக்சரை பார்த்தோம். அதுவும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான மென்டாலிட்டி தான். ஏன் அப்படின்னா உண்மையா ஒரு விஷயம் அங்க கிடைக்குதுன்னும் போது மக்களுக்கு அந்த 100 ரூபாய் அப்படிங்கிற அங்க பெரிய விஷயமா தெரியுது. பட் அதே பொருள் வந்து நம்ம 200 ரூபாய் போட்டு ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு ஒரு 125 rupees போகும்போது அதுக்கு நிறைய காம்படிஷன் வருது. அதான் வந்து எல்லாரும் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப பொதுவாக வந்து மனிதனுடைய மனமே எதை வந்து ரொம்ப வந்து லைக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த 90 to 95% இருக்கக்கூடிய அன்ட்ரூ நேச்சர் இதுதான் வந்து ரொம்ப வந்து விரும்பும். இப்போ உண்மை ஏன் வந்து ரொம்ப தோத்து போகுதில் வந்து உண்மை வந்து ஏன் வந்து பிரபலம் அடைய மாட்டேங்குது அப்படின்னா இதுதான் வந்து காரணம். ஏன்னா பொதுவாகவே நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அன்ட்ரூ நேச்சராவோ, நடக்கவே நடக்காத விஷயங்களை பத்தியோ, அல்லது ரெகரண்ட் தாட்ஸை பத்தியோ, நெகட்டிவ் தாட்ஸை பத்தியோ தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் தான். இப்ப அந்த 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கும் போது மக்களோட மனநிலை என்னவா இருக்குன்னா, அந்த ஒரு பிசினஸ் மேனை பார்க்கும்போது யாருப்பா 100 ரூபாய் போட்டா யாரு வாங்குவாங்க, அவர் பாவம், இல்ல அவருக்கு வந்து பழக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அப்பாவி அப்படிங்கிற மாதிரியும், அல்லது வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த பிசினஸ் மேன் வந்து தெளிவா தான் இருக்காங்க. 100 ரூபாய் பொருள்னா 100 ரூபாய் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதே வந்து இப்போ மக்களுடைய மென்டாலிட்டி அவர் வந்து சரியா புரிஞ்சிருக்கிறா அப்படின்னா, அப்ப வந்து மாத்திக்குமே மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து அமேசான்ல, பிளிப்கார்ட்ல வாங்கும்போது நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதுதான். ஸ்டாக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு போடக்கூடிய விஷயங்களோ, ஆடி ஒரு தள்ளுபடி பிரைஸ் அதான் சார். எல்லாமே அவ்வளவுதான். எல்லாமே வந்து என்னன்னா மக்களோட அந்த சைக்காலஜிக்கல் பிஹேவியர்ல வந்து விளையாடுறாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு டிவில வந்து ஒரு உணவுகளை வந்து ரொம்ப ஸ்பைசி அப்படியே ஸ்மூத்தா ரொம்ப அழகா காட்டுறாங்க அப்படின்னா, உடனே நம்ம அதை பார்த்து வந்து அப்படியே வந்து அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். எப்படி நம்ம அந்த செக் புக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம், 12 கோடின்னு பார்த்தோம் இல்லையா, கைக்கு காசே வரல அப்படின்னாலும் வந்தது மாதிரியும் அதை வச்சு என்ன பண்ணுங்கிறது நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம டிவில ஒரு ஆடு பார்க்கும் போதே வந்து அந்த பொருள் வாங்கிட்ட மாதிரி, அதை வந்து சாப்பிட்ட மாதிரியோ ஃபீல் பண்ணிட்டு அதுக்காக வந்து எந்த ஹோட்டல்ல பெஸ்டா இருக்கும், இல்ல ஆர்டர் போட்டா எங்க வரும் அப்படின்னு சொல்லி அதை பத்தியே நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அதை ஷோ பண்ணக்கூடிய அந்த கலர்ஸ் அதெல்லாம் எமோஷனல் நம்மள வந்து ரொம்ப வந்து பாதிக்கும். அந்த மாதிரி அதை காட்டக்கூடிய அந்த விஷன் அதுவுமே நம்மளுடைய
சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து பாதிப்படைய செய்யும். அது ஒரு மயக்க நிலைக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போகும். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடியே நம்ம கிட்ட 80% வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, 95% வந்து அன்ட்ரூ நேச்சர் இருக்கு, 90% அன்ட்ரூ நேச்சர் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே எல்லாரும் ஃபாலோ பண்றேன், நான் ஃபாலோ பண்றேன், இல்லை இது ஆமாங்க கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம அதுக்குள்ள போய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அல்லது வந்து வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி போயிடுவோம். அப்ப என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் பொருள் ஏவலை பொறுத்து நமக்கு எந்த விஷயங்கள் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா உண்மைத்தன்மையில வந்து நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும் அல்லது எப்போதுமே வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா இந்த மலர் மருந்துகள் எப்போதுமே நமக்கு துணை புரியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு மலர் மருந்துகளை பத்தி பெருசா சொல்லலாம் அப்படின்னாலும் இந்த 2 இடங்கள்ல வந்து எந்த மலர் மருந்துகள் வரும், அதனுடைய நேச்சர் என்ன இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரியும். இதுல முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய் போட்டிருக்கக்கூடிய இடம் வந்து அக்ரிமணி நேச்சரையும் 125 அப்படிங்கிறது சிக்ரி அப்படிங்கிற நேச்சரையும் குடிக்கும். இந்த அக்ரிமணியுடைய தன்மை வந்து என்ன அப்படின்னா, இவர்கள் பொதுவாக வந்து ரகசியங்களை மறைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க, அல்லது வந்து பேரம் பேசுவதற்கு விருப்பம் இல்லாத நபர்களாக இந்த அக்ரிமணி தன்மையாளர்கள் வந்து இருப்பாங்க. சிக்கரிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, இலவசங்களை பெறுவதும் இந்த மாதிரி ஆஃபர் தள்ளுபடியை நம்புறதும் அதே போல வந்து பேரம் பேசக்கூடிய தன்மை எல்லாமே சிக்கரி கிட்ட தான் வந்து இருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க வந்து ஒரு நிறைய ரகசியங்களை வந்து மறைக்கிறாங்க அல்லது வந்து பேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓப்பன் அப்பா இருக்காங்க, ஆனா ரகசியங்களை மறைக்கிறாங்க அப்படின்னா இந்த அக்ரிமணி அப்படிங்கிறது வரும். சாரி. அப்போ நம்ம இங்க 2 விஷயங்களா நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரிஜினலாவே 100 ருபீஸ் தான். அப்ப அங்க எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அப்போ பேரம் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது அக்ரிமணி குடிக்குது. பொய், அதை வந்து நம்ம வந்து பொய் சொல்றது, அதை வந்து மேனிபுலேட் பண்றது, இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாமே வந்து சிக்கரினுடைய தன்மை. இந்த ஆசைகளுக்கு வந்து ஏங்குறது, ஆசைகளை ஃபுல்ஃபில்மெண்ட் டிசைர் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படை தேவைகள் என்பது சிக்ரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 125 ருபீஸ் அப்படிங்கும்போது மக்கள் வந்து 25 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினாலும் அவங்களுக்கு என்ன தெரியறது இல்ல, 100 ரூபாய் ஒரு பொருளுக்கு நம்ம 25 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து மேனிபுலேட்டிவ் பிஹேவியர்ஸ் இந்த சொசைட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த நெகட்டிவ் தாட்ஸ், அன்ட்ரூ நேச்சர், ரிப்பீட்டேட்டிவ் தாட்ஸ் மூலியமா தான் நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஏமாறுறோம், தோல்விகளை சந்திக்கிறோம், பாதிப்புகளுக்கு ஆளாகிறோம் அப்படிங்கிறத கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிளியர்? Yes, sir. ஓகே. சரி. ஸோ அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதோட வந்து நம்ம இந்த அடிப்படை இலவச வகுப்பு அப்படிங்கிற நிறைவு செஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனல் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது 2வது வாரத்திலிருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, மலர் மருத்துவ கட்டண வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும். மொத்தமா வந்து ஒரு 12 வகுப்பு இருக்கும். 12 வகுப்புகள் அல்லது 12 வாரங்கள் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் இருக்கும். மேக்சிமம் வந்து 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் இருக்கும். வீக்கெண்ட் அல்லது வீக் டேஸ்ல வந்து கிளாஸஸ் இருக்கும். வீக்கெண்டா இருந்துச்சு அப்படின்னா சாட்டர்டே அல்லது சண்டேக்கள் இருக்கும். ஈவினிங் 7 to 8 அல்லது ஈவினிங் 7 to 8:30 அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணோம் இல்லையா, இந்த நேரங்கள்ல வந்து இருக்கும். அல்லது டே டைம் வீக் டேஸா இருந்தது அப்படின்னா மக்கள் சேரக்கூடிய நபர்கள் வந்து எப்படி சொல்றாங்களோ அதை பொறுத்து வந்து ஏதோ ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு எந்த மாதிரி வந்து புதிய விஷயங்களை வந்து புதிய பரிமாணத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மலர்கள் வந்து நம்ம வாழ்வியல்ல பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு கோணங்கள்ல எப்படி எல்லாம் நம்மளோட வந்து கனெக்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தெளிவான அந்த நம்ம ஒரு பிக்சர்ல ஷோ பண்ணியிருந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அண்ட் ரைட் டு த பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியும், அடுத்ததாக வந்து அந்த காகம் பானை இப்படி எல்லாம் பார்த்திருப்போம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சிந்தனைகள் வந்து எப்படி மாறுது, அப்ப எந்த மாதிரி வந்து நம்ம அறியாமலே நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், அல்லது நம்மளுடைய ஆர்கான்ஸ் வந்து எப்படி வந்து அந்த பாதிப்புகளுக்கு ஆளாகி பிரச்சனை வந்து கொண்டு வருது, அதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும், இந்த மாதிரி உடல் ரீதியான மன ரீதியான விஷயங்களும் நிறைய வந்து ரொம்ப கோரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் தாராளமா வந்து அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த 12 வகுப்புகள் 12 வாரங்கள் அப்படிங்கிறதுல ஒரு நாளினுடைய கட்டணம் அல்லது ஒரு வகுப்பினுடைய கட்டணம் என்பது 500 ரூபாயா இருக்கும். அப்போ 12 வகுப்புகள் அப்படிங்கும் போது நமக்கு 6000 ரூபாய் இருக்கும். அதுல நீங்க கத்துக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதுவரையில நீங்க எங்கும் புக்ஸ்ல படிக்காத மாதிரியே யூடியூப்ல பார்க்காத மாதிரியே உங்களோட அனுபவங்களை பெறாத மிக அற்புதமான விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய வகுப்பாகவும்,
பல்வேறு விதமான டெக்னிக்ஸ், நுணுக்கங்களும் மற்றும் ரகசியங்கள் இதையும் வந்து நம்ம அந்த கிளாஸ்ல வந்து அந்தந்த வகுப்பில் நடைபெறும் போது அதுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்ஸா இருக்கலாம், அல்லது வந்து ரகசியங்களா இருக்கலாம், அது எல்லாமே வந்து தெளிவா வந்து ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுக்கறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருப்பவர்கள் தாராளமாக அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யாராச்சும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இல்லை அப்படின்னா தாராளமா வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல தான் வந்து வரும். அதே மாதிரி இதுக்கான அட்மிஷன்ஸோட லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிற என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஓன்லி 9 பீப்புள்ஸ். ஒரு பேட்சுக்கு 9 நபர்கள் மட்டும்தான். முதலில் இணையக்கூடிய 9 நபர்களுக்கு மட்டும்தான். ஏன் வந்து 9 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் பாக்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த லிமிட்டடா கொண்டு போக மட்டும்தான் வந்து ஒருத்தரோட வந்து இன்டராக்ஷன் வந்து சரியா இருக்கும். யாருக்காச்சும் ஒருத்தர் புரியல அப்படின்னா கூட என்ன புரியல, ஏன் புரியல அப்படிங்கிற மாதிரியான தன்மைகளை ஏற்படுத்துறதுக்கு வந்து சரியா இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு பேட்ச், ஒரு குழுவிற்கு 9 நபர்கள் மட்டுமே அனுமதி. ஒருவேளை 9 நபர்களுக்கு மேல ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அது வேற ஒரு நாளோ அல்லது வேற ஒரு பேட்ச்லயோ அல்லது வீக் டேஸ்லயோ வந்து எடுக்கிற மாதிரி வந்திருக்கும். அதனால முதலில் இணையக்கூடிய 9 நபர்களுக்கு மட்டுமே இருக்கும். இந்த 12 வகுப்பிற்கான கட்டணம் என்பது நீங்க ஒரே நேரத்துல செலுத்துறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி நீங்க 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் செலுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அல்லது வீக்லி இந்த வகுப்பு இன்னைக்கு நடைபெறுது சார், நான் இந்த வாரத்துக்கு மட்டும் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கட்டணத்தை வந்து செலுத்துனீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஆனா இதுல நம்ம இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஒரே நேரங்களை வந்து நீங்க ஒன் டைம் பேமெண்டா செய்றீங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து நம்ம இந்த 12 வகுப்புக்கு வந்து 6000 ரூபாய் வரும் இல்லையா, அதுல வந்து 1000 rupees அப்படிங்கறத நம்ம டிஸ்கவுண்ட் பண்றோம். இது எதுக்காக அப்படின்னா, அந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம இந்த 12 வாரங்கள் 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரம் அப்படிங்கிறது வந்து இங்க குரூஷியலா இருக்கும். அப்ப அந்த நேரத்தின் அடிப்படையாக கருதி அந்த முழு பேமெண்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 1000 ரூபாய் என்பது நம்ம தள்ளுபடி அல்லது சலுகையாக கொடுக்கப்பட்டு 5000 ரூபாய் மட்டுமே பே பண்ணா போதுமானதா இருக்கும். மற்றபடி வந்து வீக்லி பே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக 500 rupees நீங்க வீக்லி மட்டும் பே பண்ணிட்டு தாராளமா வந்து நீங்க படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வகுப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்தந்த கிளாஸ்ல அந்த வாரத்துல நடைபெறக்கூடிய கிளாஸ்ல இருந்து கேள்விகள், குவிஸ், நோட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கேட்பேன். அதை எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணி சரியா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்ததாக நடைபெறக்கூடிய வகுப்புல கண்டினியூ பண்ண முடியும். அதாவது என்ன அப்படின்னா, அந்த வாரத்துல கிளாஸ் நடந்ததுன்னா அந்த வாரத்துக்கான நோட்ஸோ கேள்விகளோ அந்த வாரத்தோட நம்ம முடிச்சிடணும். ஏன்னா ப்ராக்டிக்கலா அதெல்லாம் நீங்க பண்ணீங்க செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் அனுபவபூர்வமாக இந்த மலர் மருத்துவத்தை கத்துக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் குழுல வந்து பார்த்திருக்கலாம், நம்ம வகுப்புக்கான விளம்பரம் போடும்போது அனுபவபூர்வமான எளிமையான நடைமுறையான ஒளிவு மறைவு இல்லாத வகுப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு நம்ம எப்படி வந்து தெளிவா வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம வந்து பார்க்கிறோம் படிக்கிறோமோ அது போல ஒவ்வொரு வகுப்புகளும் ஒவ்வொரு மலர் மருந்துகளை பத்தி ரொம்ப இன்டீட்டெயிலிங்கா எப்படி வந்து நம்ம அடுத்த டைமென்ஷன்ல எப்படி வந்து பார்க்க முடியும், கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியா நிறைய டெக்னிக்ஸ் சேர்ந்த மாதிரியான வகுப்பாக இருக்கும். அப்போ 38 மலர் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வகுப்புல வந்து நம்ம மேக்சிமம் வந்து ஒரு 4 மலர் மருந்துகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது நம்ம 10 வகுப்புகள்ல 40 மலர் மருந்துகள் அப்படிங்கிறது வரும். ஆனா நமக்கு இருக்கிறது 38 ரெமிடிஸ் மட்டும்தான். அப்போ 38 மலர் மருந்துகளை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த 2 வகுப்புகள் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம ப்ராக்டிகல் ஓரியன்ட்ல கொண்டு போகிற மாதிரியான வகுப்புகளாக இது இருக்கும். ஸோ வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நீங்க தெளிவாக சிந்தித்து அதை வந்து செயல்படுத்தி வகுப்புல வந்து கலந்து கொள்ளுங்கள். நீங்க கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த அமௌண்ட்டா இருக்கலாம், அல்லது நீங்க அந்த செலவழிக்கக்கூடிய அந்த ஒரு நேரமா இருக்கலாம், இதுவரை நீங்கள் எங்கும் பெறாத ஒரு அனுபவத்தையும் ஒரு தெளிவான சிந்தனைகளையும் கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேற ஒரு வகுப்புகளை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். அது வந்து அடுத்தடுத்த விஷயங்களாக நம்ம குழுவிலேயே வந்து வரும். அதனால தயவு செய்து எல்லாரும் வந்து வாட்ஸ்அப் குழுவில் வந்து நீங்க பார்ட்டிசிபெண்டா இருக்கலாம், அல்லது டெலிகிராம் குழுவிலும் இருக்கலாம். உங்களுக்கு டெலிகிராம் குழுவில் இருந்தீங்கன்னா டெலிகிராம் குழுவில் அதுக்கான விளம்பரங்கள் வரும், வாட்ஸ்அப் குழுவிலும் அதுக்கான விளம்பரங்கள் வரும். அதை பார்த்துட்டு நீங்க தாராளமா அக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஏதாச்சும் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க அது ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து நீங்க திரும்ப பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு அந்த வாரத்துல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வகுப்புகளை வந்து ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண முடியும். பட் இதுல ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு வகுப்பு நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த 12 வகுப்புகளுக்கு வந்து நம்ம சரியா அந்த டெடிக்கேட்டா நீங்க நேரங்களை வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். அதுக்காக கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு என்னதான் நமக்கு வந்து வேலை சுமைகள் இருந்தாலும் இதுக்காக ஒரு நேரத்தை கொடுத்து நீங்க ஒதுக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
நீங்க ஒரு 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் நீங்க மலர் மருத்துவம் பிராக்டிஸ் பண்ணி நீங்க என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் இந்த 12 வகுப்புகளை ரொம்ப எளிமையா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ so much. சார் இது வீடியோ அனுப்புவீங்க சார்?